हरे राम हरे हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गो जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यस्सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। कलकंद श्री हरये नमः। முதல்ல ஆச்சாரிய வந்தனம் பண்ணிண்டார். அப்புறம் கதையனுடைய பெருமையை சொன்னார். அதற்கு நாமத்தினுடைய பெருமையை, பாகவத்தினுடைய பெருமையை சொல்லி, பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லி, அப்புறம் பகவானுடைய ஒரு பரத்வத்தை சொன்னார். அப்புறம் பகவானுடைய கருணையை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அஸ்மசாரமயம் சித்தம் யதி சந்திரோபலாயிதம் கிருஷ்ணச்சந்திரகரஸ்பர்ஷாத் சபரி பிரஸ்ருதம் பவேத். அஸ்மசாரமயம் சித்தம், நம்ம சித்தம் இருக்கு கல் மாதிரி இருக்குங்கிறார். இந்த அஸ்மசாரம் ஹிருதயம் வதேதம் யத் கிருஹ்யமானைஹி ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேத்ரே ஜலம் காத்திரருகேஷு ஹர்ஷஹ. பகவானுடைய நாமத்தை சொல்லும்பொழுதே மேனி சிலிர்க்கணும், கண்ணீர் வரணுங்கிறார். அப்படி வரலைன்னா அது வந்து கல் மாதிரி அந்த ஹிருதயம். தது அஸ்மசாரம் ஹிருதயம் வதேதம் எத் கிருஹ்யமானிகி ஹரிநாமதேயேகி. அதனால் மனசு உருகணுங்கிறத அதுதான் பக்தியுடைய ஒரு பிரதான லட்சணமாக சொல்கிறார். கதம் வினாரோ மகர்ஷம் திரவதா சேதசா வினா வினானந்தாஸ்ருகலயா சுத்தியேத் பக்தியா விநாசயகாம். கதம் வினா ரோமஹர்ஷம், கதம் வினா ரோமஹர்ஷம், மேனி சிலிர்க்கணும், மனசு உருகணும். திரவதா சேதசா வினா. சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த சந்திரகாந்த கல் சந்திரகிரணம் பட்டால் உருகும். நம்ம மனசு ஒருவேளை சந்திரகாந்த கல் மாதிரி இருந்துடுத்துன்னா கிருஷ்ணச்சந்திரனுடைய அந்த கருணையாகிய கிரணம் பட்டால் உருகும். ஏன்னா எல்லா கல்லும் உருகாது, சந்திரகாந்த கல் தான் உருகும். சந்திரனும் சந்திரகாந்த கல்லை தான் உருக வைக்கும். இப்போ நம்ம ஹிருதயம் உருகலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, இந்த கிருஷ்ணச்சந்திரனுக்கு ஒரு பெருமை இருக்குங்கிறார் அண்ணா. அதோடனா இந்த உருகாத கல் மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ஹிருதயத்தையும் சந்திரகாந்த கல்லாக ஆக்கி உருக வைப்பார். அந்த கிருஷ்ண கதைக்கு அந்த பெருமை உண்டு. அஸ்மசாரமயம் சித்தம் இது சந்திரோபலாயிதம் கிருஷ்ணச்சந்திர கரஸ்பர்சாத் சபதி பிரஸ்ருதம் பவேத். இந்த அஸ்மசாரமாக இருக்கக்கூடிய இந்த சித்தம் சந்திரகாந்த கல்லா ஆனால் சந்திரகாந்த கல்லுக்கு சந்திரகாந்தத்தினால சந்திரனால் உருகக்கூடிய தன்மை இருக்குது.
கிருஷ்ணச்சந்திரனுக்கு அப்படி இல்லை. சந்திரகாந்த கல்லை நம்ம ஆக்கி அனுகிரகம் பண்ண ஒரு தெரியும்னு இதில் ஒரு விசேஷத்தை சொல்கிறார். அப்படி நம்முடைய மனசை முதல்ல ஸ்டேஜுன்னு ரெடி பண்ணுவாளே, நாந்தி முகம்பா நாடகத்துலலாம், அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கதைக்குள்ளே வரணும். அது மாதிரி தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாமிக லட்சணம். 9 ஸ்கந்த கதை எதுக்குடான்னா கிருஷ்ண கதையை கேட்குறதுக்கு உள்ள ரெடி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த 9 கதையை. இன்னும் 9 ஸ்கந்தங்களுடைய கதையும் மேலே கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். பூமிர் திருப்தன்று பவ்யாஜ தைத்யானீக சதாயுக்தை. இது ஒரு பிரகரண கிரந்தம், தசமஸ்கந்தம் பாகவதத்தினுடைய ஒரு பிரகரணமாக. இப்படி பாகவதத்துக்கு முழுவதுக்குமாக ஒரு 1000 ஸ்லோகம் பண்ணினார் நாராயண பட்டத்திரி, நாராயணீயம்னு. அது மாதிரி இது கோவிந்த கதாமுதங்கிறது தசமஸ்கந்தத்துக்காக பண்ணின கிரந்தம். அசுரர்கள்லாம் பூமியில் அவதாரம் பண்ணிட்டார்கள். ஏன்னா அவள் தான் சட்டம் போட்டு தர்மத்தை கெடுக்கலாம்னு. அப்போ தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட சொல்கிறார்கள். பூமி தேவியும் பிரம்மா கிட்ட வந்து சொன்னால், ஒரு பசு ரூபத்தை எடுத்துட்டு பூமிக்கு எல்லாம் தாங்க முடியும். பூமிக்கு சர்வம் சகா, விஸ்வம்பரா, க்ஷமா இப்படிலாம் பேர். சர்வம் சகானா எல்லாத்தையும் சகிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். விஸ்வம்பரான்னு பேர், உலகத்தையே பரிக்கிறவள். என்ன பண்ணினாலும் க்ஷமையோடு இருக்காள். முகுந்த வித்வேஷி பராபினுன்னா பபூவசாட் சாந்தியுதாபி கின்னா ததாகி லோகே பதிநிந்தகேபியா பதிவிரதானாம் அபரஹ்பபாரஹா அப்படிங்கிறார் ருக்மிணீஷ விஜயங்கிற கிரந்தத்தில். ஒரு பதிவிரதைக்கு அவள் ஆத்துக்காரரை குத்தம் சொன்னால் பிடிக்காது. வேறு ஏதாவது சொன்னால் அவளை விட்டுடுவா. எங்கள் ஆத்துக்காரரை குத்தம் சொல்லாதீங்கன்றுவா. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாள். அது வேறு, உங்கள் அண்ணா தம்பி தான் இருக்கா, நீங்கள் தான் அப்படி இருக்கேலேம்பா. அது பிரேமியினால் சொல்கிறது. பாக்கி பேர் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அது மாதிரி பூமியினுடைய பர்த்தாவான பகவானை யாரை நிந்த பண்ணுறாளோ அவெல்லாம் பூமிக்கு பாரம். அதனால் அண்ணா இதை அதை அழகாக சொல்கிறார். விஸ்வம்பரா கிண்ண சசாக ஓடும் சர்வம் சஹா கிண்ண சசாக சோடும் க்ஷமாபி பர்த்தும் பரம் அக்ஷமா கிம் கிருஷ்ணத்விஷாமேவம் அயம் பிரபாவகா. பூமி எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவள். இந்த ரோடை உடைக்கிறான், எத்தனை தடவை உடைக்கிறான். முதல்ல முனிசிபல் உடைச்சிட்டு போகிறான். அவன் மூடின உடனே டெலிஃபோன்காரன் உடைக்க ஆரம்பிச்சிடுவான், குத்துவான். அவன் வந்தால் உடனே எலக்ட்ரிக்காரன் அவன் குத்துவான். நீ மாற்றிமா ஒரேடியாக பேசிட்டு க்ளீன் பண்ண மாட்டான். அவன் போகிற உடனே இவன் உடைப்பான். எத்தனை தடவை இந்த பூமியை கடப்பாறைனால் குத்தினாலும், மலமூத்த விசர்ஜனை பண்ணினாலும், காரி உழிஞ்சாலும், என்ன பண்ணினாலும் தாங்கிப்பா. பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறான். விஸ்வம்பரான்னு இது உலகத்தையே பரிக்கிறாள். அதை சகிக்கிறாள். விஸ்வம்பரா கிண்ண சசாக ஓடும். அவளால் என்ன தாங்க முடியாது, என்ன தாங்க முடியும். சர்வம் சகா கிண்ண சசாக சோடும். சர்வம் சகதே என்னால் சர்வம் சகான்னு பேர். அந்த சர்வ சகாவால் அவரால் இதுதான் சகிக்க முடியாது, எல்லாத்தையும் சகிச்சுன்றுவாள். பொறுமையோடு இருக்கிறதுனால தான் க்ஷமானு பேர். க்ஷமா இப்படிலாம் பேர். அந்த க்ஷமைக்கே அக்ஷமையாக இருக்குது. யாரை தாங்கிறதுனா கிருஷ்ணத்விஷாம் ஏவம் அயம் பிரபாவா. அந்த பகவன் நாம சொல்லாத பகவானை திட்டவா இருக்காளே அவெல்லாம் பூமிக்கு பெரிய பாரமாக இருக்குது. ஒரு அம்மாவுக்கு குழந்தைய தூக்குறது பாரமாக இருக்காது. பெட்டி கட்டி தூக்கிறமா இருந்தால் ஆத்துக்காட்டை கொடுத்துருவா. நிறைய ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன். எல்லாபடியும் மாமாவே தூக்குவா, மாமி சின்ன பையா தூக்கின்னு வருவா. ஆனால் இதே குழந்தைய தூக்குறதுனா பாரமாக இருக்காது. அந்த பகவன் நாம சொல்கிறவாலாம் குழந்தைய தூக்குற மாதிரி இருக்குது பூமிக்கு. இல்லாத போனால் பாறாங்கல்ல தூக்கின்னு நான் தூண்ண முடியாதுன்றவா. அது மாதிரி பாறாங்கல் மாதிரி இருக்குது பகவன் நாம சொல்லாதவாலாம். இந்த பூமி தேவி பிரம்மா கிட்ட சொல்ல, இன்றைக்கி தான் சிருஷ்டி பண்ணுறேன், அதாவது பாகவதாலாம் படைக்கக்கூடாதோ. பிரம்மா சொன்னார், நான் பாகவதால் தான் படைக்கிறேன், எல்லாம் பூமியில் போய் அசத்தாக மாறுறது, நான் என்ன பண்ணுறது. சரி பெருமாள்கிட்ட சொல்லுவோன்னு போகிற வழியிலேயே ஜகாம சத்ரிநயனகா தீரம் க்ஷீர பயோநிதேகே. முக்கண்ணனையும் அழிச்சுன்னு போனாங்கிறார். சிவனை ஏன் அழிச்சுன்னு போனான்னா, ரொம்ப பெரிய ஆளை பார்க்கும் போகும்போது அவளுக்கு வேண்டி வாழை அழிச்சுன்னு போனால் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை சாப்பிட்டுருக்கா, தூங்கிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துருக்கா, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாவா.
உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியாது. அதுவும் சில சுவாமிகளை பார்க்க போனால் அந்த சிஷ்யால் படுத்துகிற பாட்டுக்கே பார்க்கவே முடியாது. அவளை தனியாக கவனிச்சுடுவானா பின்னாடி வழியாக ஆயிடுச்சுன்னு போயிடுவா. இது எல்லா இடத்துலையும் இல்லை, சில மடத்தில் அப்படி உண்டு. அது மாதிரி பெரிய ஆளை பார்க்குறது உங்களுக்கு ஈஸி இல்லை. அதுவும் பெருமாளை பார்க்குறதுக்கு சிவனோட போனால் தான் அனுகிரகம் உடனே பண்ணுவாராம். திருநயனனை அழிச்சுன்னு போனான்னு சொல்கிறார். முற்கண்ணன்னு சொன்னால் ஞான பக்தி வைராக்கியம் உள்ளவராம். 3 ஞான பக்தி வைராக்கியம் தான் அது 3 கண்ணு. அதனால் எங்கே போனாலும் அவர் பாகவதர். வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு பாகவதாளுக்காக கட்டாயம் பகவான் வருவார் என்பதற்காகவே பரமேஸ்வரனை அழிச்சுன்னு போனாலும் நிறைய க்ஷேத்திரங்களை பார்க்கலாம். எங்கே விஷ்ணு க்ஷேத்திரம் இருந்தாலும் பக்கத்தில் சிவன் இருப்பார். அப்படி ஜகாமசத்ரிநயனகா தீரம் க்ஷீரபயோநிதே தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷசூக்தேன உபதஸ்தே சமாஹிதா. அங்கே விருஷாகபின்னு பகவானுக்கு ஒரு பேர். ஏன்னா வருஷதி காமானு எல்லா ஆசைகள் என்ன உண்டோ எல்லாத்தையும் வருஷதி அப்படியே அனுப்புகிறான். வேண்டியதை கொடுத்தா போருமா, கஷ்டம் வேண்டாமா, ஆக்கம்பயதி கிளேஷானு. அதனாலேயே விருஷாகபின்னு பேர் பகவானுக்கு. அதனால் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். தேவர்களுக்கு சொந்த பாஷையே சம்ஸ்கிருதம் தான். அதனால தான் கைர்வாணி அப்படி சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பேர். கீர்வாணர்கள்னால் தேவர்கள்னு பேர். அவருடைய பாஷைங்கிறதுனாலேயே கைர்வாணின்னு சம்ஸ்கிருதத்துக்கு பேர். அறகுறை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனே 1000 ஸ்லோகம் பண்ணுறேங்கிறான். ஒன்றுமே படிக்க வேண்டாம். ஒரு தாது சமாசம் நான் ஒன்றுமே படிக்கலை. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சம்ஸ்கிருதம் ஒன்றுமே தெரியாத டயத்துலேயே நான் ஸ்லோகம் பண்ணினேன். என்னென்னா ஒரு ஸ்லோகத்தை பார்த்து அதே மாதிரி டப் பண்ணிவிடுவேன். இப்போ அது மாதிரி பண்ணின ஸ்லோகம் இருக்குது நிறைய. அது மாதிரி 1 ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் நான். இப்போ சம்ஸ்கிருதம் படிக்காத காலத்துலேயே. இப்போ வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஸ்லோகத்தையே தசரதசுதம் தேவம் வாலி ராவணமர்தனம் கௌசல்யா பரமானந்தம் ராமம் வந்தே ஜெகத்குரும். இது மாதிரி ஸ்லோகம் பண்ணிவிடலாம். ஸ்லோகம் பண்ணுறது அது மாதிரி ஒரு ஐடியாவாக பண்ணலாம். இப்படி சாதாரண இருக்கவாலே சமஸ்கிருத ஸ்லோகம் பண்ணும்பொழுது தேவர்களுக்கு பண்ண முடியும். இருந்தாலும் நம்மளாக ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட யாராவது பெரியவா சொன்ன ஸ்லோகத்தை சொல்லலாம். யாராவது பெரியவா சொல்கிற ஸ்லோகத்தை சொன்னால் அண்ணா சொல்லுவார், நமக்காக பகவான் அனுகிரகம் பண்ணாட்ட கூட அவளை நினச்சிட்டு நாராயண பட்டத்திரி சொன்ன ஸ்லோகத்தை சொன்னால் அவரை நினச்சிட்டு தான் அனுகிரகம் பண்ணுவார். ஆழ்வாருடைய பாசுரத்தை பெருமாள் சொன்னால் நம்மளை நினைக்காட்டாலும் ஆழ்வாரை நினச்சின்னு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் இவர்கள் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதாக புருஷ சூக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணினார்களாம். சஹஸ்ரசீரிஷா புருஷா சஹஸ்ராட்சஸ் சஹஸ்ரபாத். ஏன்னா வேதத்தை ஏன்னா அது அபௌருஷேயம்னு பேர், ஒருத்தரால் செய்யப்படாதது. அதனால் வேதத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினா அதுதான் எங்கே பெருமாள் புறப்பாடானாலும் பின்னாடியே வேத பாராயணம் போயிட்டே இருக்கும். வேத பாராயணம் வேணும். அதனால் வேத பாராயணம் எப்போதும் கிடைக்காதுங்கிறத தான் பெருமாள் கருட வாகனத்தை வச்சுன்னுட்டார். ஏன்னா பிருகத்ரசந்தரவு பட்சே அவர் பட்சத்தை தட்டினாலே பிருகத்து ரதந்தரம் இதிலே சாமகானங்கள்லாம் கேட்குமா. உச்சாரித்தம் ஸ்தோமம் உதீர்ண சாம அப்படிங்கிறார். அப்படி பகவானுக்கு வேதத்தில் ரொம்ப ருச்சி. ஏன்னா எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாகா, வேதமே பகவானுடைய மூச்சு காற்று. வேத பாராயணம் எல்லாம் பெருமாள் வந்தாருன்னா வெறும் மூச்சு இல்லாமல் பெருமாள் வரான்னு அர்த்தம் ஆகிடும். அதனால் வேத பாராயணம் எப்போதும் சுவாமி பின்னாடியே வரும். அந்த காலத்தில் பெரியவாலாம் நிறைய பார்த்துருக்கேன். முடியாத வயசானவாலாம் கூட நிற்க முடியாது, பரஸ்பரம் கையை கோத்துன்னு இப்படி நடந்து போவேன். ஒரு தடவை எங்கேயோ அண்ணா கூட போகும்போது கையை பிடிச்சினே வந்தேன். அப்போ அண்ணா சொன்னான், கையை பிடிச்சின்னு போகிறதுல சௌரியம் இருக்குது, எல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். பெரியவாள்லாம் ஒருத்தராக கையை பிடிச்சி இப்படியே எல்லாம் வேத பாராயணம் கையை கோத்துன்னு தான் சொல்லிட்டு போவா. அது என்ன சௌரியம்தான், வயசான காலத்தில் ஸ்டாண்டர்டாக ஒருத்தருக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும், குறுக்க இருக்க யாரையும் போக மாட்டா, இது சௌரியமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு தடவை கையை பிடிச்சின்னு போகும்போது சொன்னான். அப்படி வேதத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். வேதத்தை ஏன் 1000 விஷ்ணு சூக்தம் பல சூக்தங்கள் இருக்குது வேதத்தில். விஷ்ணோர்ணுகம் வீரியாணி பிரபோச்சம் அப்படிங்கிற சூக்தம் இருக்குது. பல சூக்தங்கள் இருந்தாலும் சஹஸ்ர சீருஷா புருஷான்னு ஏன் சொன்னார்னா சஹஸ்ர காரியேஷு பவான் சமர்த்தா, 1000 காரியம் செய்கிறதுக்கு நீங்கள் சாமர்த்தியம் உள்ளவருங்கிறதுக்காக தான் இதீவ பும்சூக்தகதாம் தத்தான சொல்ல.
நான் இந்த தேவர்களாம் முதல்ல பிரம்மாட்ட சொன்னான், இந்த கம்சன் அடிக்கிறான், உங்களுக்கு 4 தலை 8 கை இருக்குது, இந்த கம்சனை வதம் பண்ணக்கூடாதா? உடனே பிரம்மா சொன்னார், இந்து மதத்துலேயே ஆயுதம் இல்லாத ஒரு தெய்வம்னா நான் ஒண்டி தான், இந்த பிரம்மா ஒண்டி தான். ஏதோ ஜபமாலை புஸ்தகம் கிண்டி வச்சுட்டு ஏதோ பிராமண தேவனாக இருக்கிறதுனால அப்படியே இருக்கேன். என்ன போய் கம்சனோட சண்டை போட சொல்கிறீங்களே, தலையை வச்சுன்னு கணக்கு பண்ணாங்க. எனக்கு 4 தலை தான் இருக்குது, என் பையன் சிவனுக்கு 5 தலை இருக்குது, சிவன்கிட்ட போய் கேளுங்கன்னு. அவருக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானன் 5 தலை இருக்குது. உடனே சிவன்கிட்ட போய் சொன்னான், உங்களுக்கு 5 தலை 10 கை இருக்கே, கம்சனை வதம் பண்ணக்கூடாதா? உடனே சிவன் சொன்னார், எனக்கு 5 தலை தான் இருக்குது, என் பையனுக்கு 6 தலை இருக்குது, அவன்கிட்ட போனால் 6 தலை கொடுப்பான், அதனால் இன்றைக்கி ஷஷ்டியாக வேறு இருக்குது, அதனால் அந்த என் பையனை போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் தேவர்களாம் அங்கேருந்து முருகனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணான். வள்ளி மோகனா புள்ளிமயில் வாகனா, வள்ளி மோகனா புள்ளிமயில் வாகனா, ஆறுமுக ஸ்கந்தனே சரவணனே, ஆறுமுக ஸ்கந்தனே சரவணனே, வள்ளி மோகனா புள்ளிமயில் வாகனா, வள்ளி மோக புள்ளிமயில் வாகனா, குமராகுக ஷண்முகா வடிவேலவா, குமராகுக ஷண்முகா வடிவேலவா, முருகா ஜெய முருகா சிவசக்தி பாலனே, முருகா சிவம் ஜெயசக்தி பாலனே, வள்ளி மோகனா புள்ளிமயில் வாகனா, வள்ளி மோகனா புள்ளிமயில் வாகனா. எல்லாம் முருகனை கூப்பிட்டா தேவர்கள்லாம், உங்களுக்கு 6 தலை இருக்கே, நீங்கள் சூரசம்ஹாரெல்லாம் பண்ணியிருக்கேலே, இந்த கம்சனை வதம் பண்ணக்கூடாதான்? முருகன் சொன்னார், எனக்கு 6 தலை 12 கை தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கள் மாமாவுக்கு 1000 தலை இருக்குது, எங்கள் மாமாட்ட போய் சொல்லுங்கன்னு விட்டார் முருகன். அப்போ எல்லோரும் என்ன பண்ணனா, எல்லோரும் அப்போ தான் பெருமாள்கிட்ட ஆரம்பிக்கும் பொழுதே இவரும் 1000 தலை தான் இருக்க சொல்கிறாரே ஆரம்பிக்கும் போதே சகசிரசீரிஷா புருஷா, 1000 தலைக்கு எத்தனை கண்ணு வேணும்? 2000 கண்ணு, 2000 கல்னு வேணும். அப்போ என்ன சொல்லணும்? திசகஸ்திராட்சா திசகஸ்திரபாதுன்னு சொல்லணும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சகஸ்திர சீரிஷா புருஷா சகஸ்திராட்சா சகஸ்திரபாத, 1000 தலைக்கு 1000 கண்ணு 1000 கால்னுங்கிறது. அப்போ பகவானுக்கு ஒத்த கண்ணு ஒத்த காலான்னு நினச்சிக்கக்கூடாது. சகஸ்திரங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான கைகள் இந்த தலைகள் உடையவரே, நீங்கள் உங்களால் தான் இந்த கம்சனை வதம் பண்ணி, ஏன்னா சாதாரண அசுரனை வதம் பண்ணுற மாதிரி இல்லை கம்சன். கம்சன் ரொம்ப பொல்லாதவன். ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறது கூட ஈஸி. ஏன்னா அவன் பிறக்கும்போதே அசுரனாகவே பிறந்தான், அப்புறம் தபஸ் பண்ணி வரங்கள்லாம் வாங்கிட்டான். அதுக்கு இந்த மாதிரி பகவான் பிளான் பண்ணி அவனை வதம் பண்ணினார். ராவணன் பிறக்கும்போதே ராட்சசனாகவே பிறந்தான், அப்புறம் தபஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பலம்லாம் வாங்கிட்டான். இந்த கம்சன் அப்படி அசுரனாக போகல, சாதாரண மனுஷனாக தான் பிறக்கிறான். ராஜகுமாரனாகவே பிறந்து தபஸே பண்ணாமல், ஆனால் தேவர்கள்லாம் அடித்து விரட்டுறான். அவனை பார்த்தாலே முக்த கச்ச சிகா கேச்சித் பீதாஸ்மைதி வாதினா. பெரிய பெரிய அசுரர்கள்லாம் ரொம்ப பொல்லாதவாலாம் சாதுவாக இருந்தா கம்சனுடைய ராஜ்யத்தில். யாருடானா? பாணாசுரன், நரகாசுரன், இவெல்லாம் ஒரிஜினல் அசுரா. தேவலோகத்தில் போய் சண்டை போடுறவா. அவெல்லாம் கம்சனுக்கு பயந்துன்னு இருக்கான்னா பார்த்துங்க. அசுரனையே மனுஷனாக இருந்து அடக்கி வச்சுருக்கான். ஜராசந்தன் மகா பொல்லாதவன். அவனே பொண்ணை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், மாப்பிள்ளையாக வச்சுட்டு இருப்பான், அப்புறம் மாமனாட்டு சண்டைக்கு வர மாட்டார்னு. இப்படிலாம் அந்த கம்சனை பகவான் வதம் பண்ணினது தான் கிருஷ்ணனுக்கே பெருமை. அவன் அவ்வளோ பெரிய பவராக இருந்துட்டு சாதாரண மனுஷனாக இருக்கிறதுனாலேயே நானும் சாதாரண குழந்தையாக இருந்துட்டு ஒரு வெண்ணையை பொண்ணி அடிக்கிறேன் பாருன்னு. அந்த கம்சனை வதம் பண்ணதில் ஒரு பெருமை கிருஷ்ணனுக்கு. அதனால் இந்த கம்சனை வதம் பண்ணணும்னு தேவர்கள் பிரார்த்தனை பண்ண பகவான் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, மதுரா நகரத்தில் நான் அவதாரம் பண்ணுவேன். எங்கே பண்ணுவேன்? நான் வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பரா ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. தேவர்கள்லாம் பார்க்கடல்லையவே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் பகவான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கல. அவர் பகவான் நினச்சா தான் தரிசனம் கொடுக்குறப்பார். வைகுண்டத்துக்கே போனால் கூட பகவானை பார்க்க முடியும்னு நினச்சிக்க வேண்டாம்.
மலை மேலே ஏறினாலே பெருமாளை பார்த்துடலாம் நினச்சிக்க முடியாது. அவரை நினச்சா தான் தரிசனம் கொடுக்க முடியும். ஏறி ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு தரிசனம் கிடைக்காது திரும்பினவாலும் உண்டு, எதிர்ச்சியாக போனவா தரிசனம் பண்ணிட்டு வந்தவாலும் உண்டு. ஏன்னா அவரை நினச்சா தான் பார்க்க முடியும். அதனால் இங்கே பிரம்மாவுக்கு மாத்திரம் பகவான் ஹிருதயாகாசத்தை சொன்னார். அவர் காதில் விடுற மாதிரி பகவானை சொன்னார். ஏன்னா பகவானுடைய குரலை கேட்குறதுக்கோ பகவானை பார்க்குறதுக்கோ ஒரு யோக்கியதை வேணும். அதனால் அந்த பிரம்மாவுடைய ஹிருதயாகாசத்தில் பகவான் விஷயத்தை தெரிவிக்க பிரம்மா தேவர்கள்ட்ட சொன்னார். வசுதேவருடைய வீட்டில் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். வசுதேவ கிரகே, வசுதேவருடைய வீட்டில் அவதாரம் பண்ண போகிறார். காராகிரகத்தில் அவதாரம் பண்ண போகிறார். இருந்தாலும் வசுதேவருடைய வீடுனா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அது வீடு. சில பேர் நம்ம வாடகை வீட்டில் இருப்போம், ஒரிஜினல் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மாடியில் இருப்பான். ஆனால் கீழே இருக்க இந்த டேலண்டர் என்ன பண்ணுவார், எங்கள் அதுக்கு வாங்க இதான் எங்கள் வாங்க நம்பா அப்படின்பா. வருவாருண்டா நம்மாத்து போய் எங்கங்கிறாளியாவா அப்படி. நம்ம இருக்கும்போது நம்ம தான். வசுதேவர் இருக்கிறதுனால அது வசுதேவ கிரகம். அது கிரகம்னா பத்னின்னு அர்த்தம். நகிருகம் கிரகமித்யாகு கிரகிணி கிரகமுச்சதே அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறார். கிரகிணிக்கு தான் கிரகம்னு போய்டு. ஏன்னா வீட்டுக்காரி இல்லாதவா வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே சாமான் போட்ட இடத்துல இருக்கிறத பார்த்தா சரி மாமி ஊருக்கு போயிருக்கா தெரிஞ்சுக்கலாம். மாமி இருந்தால் ஓரளவு நீட்டாக வச்சுருப்பா. அதனால் வீடு வீடாக இருக்கணும்னா மாமி இருந்தால் தான் இருக்கும். அதனால் வசுதேவ கிரகேனா வசுதேவருடைய பத்னியின் இடத்துல பகவான் அவதாரம் பண்ண போகிறார். பகவான் மாத்திரம் இல்லை, ஜனிஷ்யதே தத் பிரியா, அந்த பகவானுடைய பிரியான ராதையும் அவதாரம் பண்ண போகிறா. அர்த்தம் அதுக்காக ததர்த்தம் அந்த ராதைக்காக சம்பவந்து சுரஸ்திரியா, தேவதாஸ்திரிகளும் அவதாரம் பண்ணுங்கோன்னு பிரம்மா சொல்ல, தேவர்களும் தேவதாஸ்திரிகளும் பூலோகத்தில் யாதவர்களாக கோபிகைகளாக பிறந்து காத்துருக்கிறார்கள். அந்த யாதவர்களில் உக்ரசேனன்னு ஒருத்தன், பேர் தான் பிரமாதமாக இருக்குது உக்ரசேனன்னு, ஒரு உக்ரத்தையும் காணும். ஏன்னான்னா அவருக்கு பவர் இல்லை. இந்த சில பேர் டம்மியாக இருப்பா, வேறு ஒருத்தர் தான் ஆட்டின்னு இருப்பா. மோகன் சிங்னு ஒருத்தர் சொல்லுவார், அவர் மௌனமாக தான் இருப்பார். வேறு ஒருத்தர் தான் மௌனமாகவே இருப்பார். அது மாதிரி இங்கே என்னடா அந்த உக்ரசேனன்னு பேர், அவருக்கு ஒன்றும் அவர் பவர் இல்லை. ஆனால் உக்ரசேனனா பின்னா அப்புறம் ஆனார். உக்ரன்னா யாருன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் தானே, நரசிம்மர் தானே கிருஷ்ணா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு அவருக்கு பவர் இல்லாத அவரை ஒரு பவரில் உட்காத்தி வச்சு, கிருஷ்ணனே உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன், நெபோதய தேவ நிதாரயத்தின்னு தானே எல்லாம் பண்ணுறேன்னு அந்த உக்ரனான கிருஷ்ணன் சேனை மாதிரி அவர் பக்கத்தில் இருந்ததுனால உக்ரசேனன்னு அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த உக்ரசேனருக்கு ஒரு பையன் கம்சன்னு பேர். ஏன்னா ஒரு நாளைக்கு அப்பா கூப்பிட்டாரான் கம் சன் அப்படின்னாரான். அது கம்சன் கூப்பிட்டதுனாலே அவனுக்கு கம்சன்னு பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கம்சனுக்கு சகோதரி தேவகின்னு பேர். அந்த தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம். அங்கே சூரசேனன் ஒருத்தர், பேர் தான் இல்லை பிரமாதமாக இருக்குது, சூரசேனன் உக்ரசேனன்னு. அந்த சூரசேனுடைய புத்திரர் வசுதேவர், அவர் ரொம்ப சாது. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தம்பதிகளை ஊர்வலமாக அழைச்சின்னு போகிறான். அழைச்சின்னு போகும்பொழுது துஷ்டனான கம்சன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இந்த நடித்தாலே சுவாமிக்கு பிடிக்காது. துஷ்டனா துஷ்டனாக இருக்கணும், சாதுனா சாதுனாக இருக்கணும். இப்போ நடிக்கிறத பார்த்துட்டும் கூப்பிட்டு சொன்னார், அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வகசே அபுதா. கம்சான்னு கூட கூப்பிடலையாம், ஹே அபுதா, ஹே முட்டாளேன்னு கூப்பிட்டான். முட்டாள்னு கூப்பிட்டா யாராவது திரும்புவாளோ? நம்மளே ரோட்டில் போகும்போது முட்டாள்னு கூப்பிட்டா திரும்பணும்னு தோணும், ஆனால் திரும்பக்கூடாது. முட்டாள்னு கூப்பிட்டா யாரும் திரும்பவே மாட்டா. ஆனால் கம்சன் மாத்திரம் நம்மளை யாரோ கூப்பிட்றா போல இருக்கேன்னு 1000 பேர் போகும்போது யாருமே திரும்பவே இல்லை. கம்சன் மாத்திரம் மேலே பார்த்தான். ஏன்னா அசரீரி வாக்குக்கும் தெரியும் கூப்பிட்டா இந்த பையன் தான் திரும்புவான்னு. ஏன்னா அந்த காலத்தில் யாராவது தப்பு பண்ணினா அசரீரி வாக்குன்னு ஒன்று சத்தம் கேட்கும், கூப்பிட்டு சொல்லும் இது மாதிரி தப்பு பண்ணாதேன்னு. இப்போ ஏன் அசரீரி வாக்கு கூப்பிட்றது இல்லைன்னா, இதோ 1-2 பேர் தப்பு பண்ணினா கூப்பிடலாம், எல்லாருமே தப்பு பண்ணினா யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் விஷயம் நிறுத்தித்தது. அவன் மேலே பார்த்தான், நீ எந்த தேவிகிட்ட பிரியமாக இருக்கியோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை வதம் பண்ணும் என்று சொல்ல, உடனே தேவகி கூந்தலை பிடிச்சான். கட்கபாணிகி கச்சே கிரகித்து, பதிவதியுடைய கேசத்திலேயே தேவர்கள்லாம் இருக்கான்னு சொல்லியிருக்கு. அதுதான் பூவை தான் முதல்ல சிவங்களுக்கு சிரசில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ராவணன் சீதையினுடைய கேசத்தை பிடிச்சான், குடும்பத்தோட நாசமானான். துஷாசனன் திரௌபதி கேசத்தை பிடிச்சான், சகுடும்பத்தோடு போனான். கீச்சகன் அது மாதிரி திரௌபதியுடைய அவனும் சகுடும்பத்தோடு போனான்.
அதை பற்றி இந்த கம்சனும் தேவகி கூந்தலை பற்றினான். வதம் பண்ண கிளம்பின உடனே எப்போவுமே அசத்துக்களோட சண்டை போடக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணினா அவளை விட்டுடலாம். ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜ யசஸ்கரகா, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, நீ பெரிய வீரன்னு பேர் எடுத்திருக்க, நீ போய் அதுவும் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமான்னு கேட்க அவன் சொன்னான், எனக்கு இப்போ உயிர் போயிடுவேன். உயிர் போனால் கவலைப்பட வேண்டாம். மிருத்யு ஜென்மவதாம் வீர தேகேன சகஜாயத்தே அத்யவா அப்தசதாம் தேவா, 6லையும் சாவு 100லையும் சாவும்பா. அதனால் நீ எப்படி இருந்தாலும் உனக்கு மரணத்தை தடுக்கவே முடியாது. சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது. ஒருத்தர் சொன்னார், சாகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன்னு. ஆனால் எல்லா டாக்டரும் அவர்கிட்ட வந்துட்டான். அலோபதியிலேருந்து ஆரம்பித்து ஆயுர்வேதம் என்னை பற்றி எல்லா பற்றியும் வந்துட்டான். சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழினா ஒரே வழி இருக்குது, பிறக்காமல் இருக்கலாம். பிறக்காமல் இருந்தால் சாகாமல் இருக்கலாம், பிறந்தா சாவு நிச்சயம். அதனால் அது நீ கவலைப்படாத, இப்போ உயிர் போனாலும் மறுபடியும் வேறு ஜென்மா கிடைக்கும், கவலைப்படாதுன்னு அவன் சொன்னான். மறுபடியும் மனுஷ ஜென்மா கிடைக்குமா தெரியாதே, மறுபடியும் பண்ணியாக பிறந்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு. கவலைப்படாத, எந்த ஜென்மா எடுத்தாலும் அந்தந்த ஜென்மாவில் அந்த எல்லா சௌக்கியமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு தான் பண்ணியை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். சாக்கடையில் உருண்டுன்னு இருக்கேன்னு பண்ணி நம்மளை பார்த்து சிரிக்கும். வெயிலில் திண்டாடுறான் பாரு கொடையை பிடிச்சிட்டு, நான் ஜிலுஜிலுன்னு ஏசியில் படுத்துன்னு இருக்கேன்னு. இந்த பண்ணி நம்மளை சாக்கடையில் படுத்துன்னு இருக்கிற பண்ணி நம்மளை பார்த்து சிரிக்கும். திண்டாடுறான் பாரு வெயில் ஏங்கும். அதனால் நீ எந்த ஜென்மாவை எடுத்தாலும் அதுக்கு உள்ள சௌக்கியம் கிடைக்க தான் கிடைக்கும். இவளை விட்டுடும். ஏஷா தவானுஜா பாலா கிருபணா புத்திரிகோபமா ஹந்தும் நா அர்ஹசி கல்யாணீம் இமாம் தொம் தீனவத்சலகா. அவன் தீனவத்சலனே இல்லை. தீனவத்சலனாக இருந்தால் அப்படி கஷ்டப்படுவானா, இப்படி கஷ்டப்படுத்துவானா. இருந்தாலும் என்ன அர்த்தம்னா, தீனர்கள்னால் சாதுக்கள். அவளுடைய வத்சம் கண்ணுக்குட்டிலாம் இருக்கே, அதெல்லாம் லாத்தி அபகரிச்சின்னு போகிறதுனாலேயே இமாம் தொம் தீனவத்சலகா அப்படிலாம் சொல்ல கடைசியில் சொன்னார், இவளால் உனக்கு வதம் இல்லையே, இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளால் தானே வதம் சொன்னது, குழந்தைகளை கொடுத்துட்றேன். சரி, கம்சஹா தத் வாக்கிய சாரவித்துன்னான். ஏதோ சாரம் தெரிஞ்சுட்டானா கம்சன், அதனால் அவளை விட்டுட்டான். வசுதேவர் சொன்னதில் என்ன சாரம் தெரிஞ்சுட்டான்னா, அவனை பொறுத்தவரையும் அசத்துக்கு என்ன சாரம்னா, தேவகியை கொலை பண்ணினா ஒரு கொலை தான் பண்ண முடியும், குழந்தைகள்லாம் 8 கொலை பண்ணலாமேன்னு. அதுதான் அவனை பொறுத்தவரையும் சாரம். சரின்னு தேவகியை விட்டுட்டான். முதல் குழந்தை பிறந்தவனே கம்சன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான். இப்படி கொடுக்க முடியுமாண்ணா? கிம் துஸ்ஸகன்னு சாதூனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம் கிம் அகாரியம் கதரியானாம் துஸ்தியம் கிம் திருத்தாத்மனாம். ஆச்சரியமாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். அவர் கம்சன்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே கம்சன் நல்லவனாக ஆகிட்டான். 8வது குழந்தையை கொடுத்தா போகிறோன்னு நல்லவனாக ஆகிட்டான். கம்சன் நல்லவனாக ஆனவனே நாரதருக்கு கவலை வந்துடுச்சு. இவன் துஷ்டனாக இருந்தால் தானே கிருஷ்ணாவதாரம் நடக்கும், இவன் படி நல்லவனாக ஆகிட்டானேன்னு. அங்கே நாரதர் வரார், பஜனை பண்ணிட்டே வரார். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண 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 ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண 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 ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே. நாரதர் வந்தார். கம்சனை பார்த்து சொன்னார், இப்படி முட்டாளாக இருக்கியேன்னார். ஏன் சுவாமி, அன்னைக்கு அந்த அசரீர் வாக்கம் அப்படி தான் சொன்னது, அது நானும் உண்மையை தான் சொல்கிறேன்னார் அவர். குழந்தைய மட்டும் 3 கொடுத்துட்டு 8ன்னு ஒருத்தருக்கு பேர் இல்லைப்பா. அஷ்டானாம் அஷ்டமத்தேபி. இங்கேருந்து ஆரம்பித்தா இங்கே 8 ஆகும், இங்கே ஆரம்பித்தா அங்கே 8 ஆகும், 8 ஆகலாம். போன தடவை 4 அவதாரம் 4 ரூபமாக அவதாரம் பண்ணினான்னு சொல்லுவா. சொன்னால் இந்த இடத்துல 8 ரூபமாக அவதாரம் பண்ணாலும் பண்ணலாம். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னார். ஏன்னா நாரதர் இப்படி சிசுகத்திக்கு பிரேரணை பண்ணினாரேன்னு நினைக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் மரீச்சிங்கிற மகரிஷியுடைய புத்திரர்கள். ஆசன் மரீச்சே ஷட்புத்திராக ஊர்ணாயாம் பிரதமேந்தரே. சுவாயம்பு மன்வந்தத்தில் மரீச்சி ஊர்ணா என்கிறவாளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள். ஸ்மரன் உத்கீதன் பரிஷ்வங்கன் பதங்கன் க்ஷுத்ரபுத் கிருணீன்னு.
இந்த 6 குழந்தைகளும் பிரம்மாவை பரிகாசம் பண்ணினார்கள். பெரியவா எதை பண்ணினா அதை பாட்டு பரிகாசம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு கூட பரிகாசம் வச்சுக்கலாம். பெரியவாளை பார்த்து பரிகாசம் பண்ணினா அவள் கோபம் வந்தால் சாபமாயிடும். பிரம்மா நீங்கள் மனுஷ யோனியில் பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்டான். அப்போ ஹிரண்யகிசிபு குழந்தையாக பிறந்தார்கள். அவள் தான் கிராதன், அனுகிராதன், சம்ஹிராதன், அந்த குரூப்பில் அவளும் பிறக்கிறான். மறுபடியும் இங்கே வசுதேவர் தேவகிக்கு பிறக்கிறார்கள். மனுஷ யோனியில் பிறக்கணும்னு தான் சாபமே தவிர இருக்கணும்னு சாபம் இல்லை. ஆனால் சாபம் முடிஞ்சு அவளை திருப்பி அனுப்பணுமேங்கிறதுக்காக நாரதர் அங்கே வரார். நாரதரே கடகா, நாரதர் தத் சூத்திரதாரோ முனிகின்னு சூத்திரதார், ஒரு டைரக்டர்னு சொல்கிறோமே, ஒரு நாடகமோ சினிமாவோ அதை எது எப்படி நடக்கணும் ஒருத்தர் கரெக்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார், டைரக்டர்னு பேர். ஒருத்தருக்கு ஒரு சொல்லி கொடுத்துருப்பா, யாருக்கு என்னென்ன பார்ட்டுக்கு என்னென்ன பேசணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவா. அதை அவள் நெட்டு பண்ணி வச்சுட்டு அதை பேசணும். இந்த கம்சன் அபுதான் கொடுத்து கரெக்டாக தான் பேசுவான். அவனுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கா, துஷ்டனாக நடிக்கணும்னு. திடீர்னு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அடுத்தவா ஸ்கிரிப்டை சில பேர் நெட்டு பண்ணி வச்சு. அது மாதிரி இந்த கம்சன் என்ன பண்ணால் திடீர்னு அவன் ஸ்கிரிப்டை மறந்துட்டான். மறந்து போனால் டைரக்டர் அந்த திரைக்கு பின்னாடிலேருந்து என்ன ஆரம்பிக்கிறது சொல்லி தருவார் பைசா. அது மாதிரி நாரதர் அவர் டைரக்டராக இருக்கிறதுனால சொல்கிறார், அப்பா 8 8 ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு போக உடனே தேவகிக்கிலேருந்து அந்த குழந்தையை வாங்கினான். அங்கே எங்கேயோ வதம் பண்ணக்கூடாதோ, அங்கேயே ஒரு பாறையில் அடித்தான். இப்படி மக்கள் அறுவரே கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். துக்கச்சோலை அறப்பறித்திட்டுன்னு ஆழ்வார் இந்த சரித்திரத்தை ஸ்மரிக்கிறார். அந்த 6 குழந்தைகளை அவன் வதம் பண்ணுறான். இதை பார்த்து அவள் அப்பாவே சொன்னார், இது மாதிரி சிசுகத்தி பண்ணினா உன்னை ஜெயிலில் போட்டு விடுவேன்னு மிரட்டினார். உடனே கொடதான், உனக்கு இவ்வளோ வயசாக எடுத்தும் இன்னும் ராஜ்யத்தில் உட்காந்துட்டுருக்கு, எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் கை கட்டினான். 4 குண்டர்கள் வந்தார், இந்த கிழத்தை தூக்கி அடுத்த ஜெயிலில் போடு அப்படின்னு வசுதேவருக்கு அடுத்த ஜெயிலில் அவரை தூக்கி போட்டான். நல்ல மந்திரிக்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு உபதேசம் பண்ணுறவெல்லாம் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, நான் சொல்கிறத கேட்குறவா தான் இங்கே இருக்கலாம், எல்லாம் கிளம்புங்கன்னான். நீங்கள் யாராவது பட்டாபிஷேகம் பண்ணல நானே பண்ணிக்கிட்டுமான்னு 2 துஷ்ட மந்திரியை கூப்பிட்டு அவனே தலையில் தண்ணியை கொட்டின்னு நானே ராஜான்னு. இப்போ சில பேர் அவளே பிரகடனம் பண்ணிக்கிறாளே நான் தான் ராஜான்னு. இவனே ராஜாவாகி துஷ்ட காரியங்களை பண்ணுறான். இப்படி பண்ணும்பொழுது பகவானுக்கே கவலையாக இருக்குது, இந்த தேவகிக்கு குழந்தை பிறந்து போகிறதேன்னு. யாருக்கு குழந்தை கர்ப்பத்தில் தங்காமல் போகிறதோ அவளுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அரச மரத்தடியில் ஒரு நாகப்பிரதிஷ்டை பண்ணினா அந்த குழந்தை தங்கும். பகவான் பார்த்தா இந்த தேவகி அம்மாவுக்கு சாதாரண நாகப்பிரதிஷ்டை பண்ண வேண்டாம், ஒரிஜினல் நாகத்தையே பிரதிஷ்டை பண்ணிடலாம்னு ஆதிசேஷனை கூப்பிட்டார். தேவகி அம்மா கர்ப்பத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருன்னார். ஆனால் அப்படி பிரதிஷ்டை பண்ணினா ஒரு க்ஷணம் அந்த பாக்கியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும், இவர் கொஞ்ச நேரம் இருந்தாலே போகிறோம். அது ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்கு. அதனால் ஆதிசேஷனே 7வது கர்ப்பமாக வந்தார். ஆதிசேஷன் வந்தவுடனே திருப்பி பகவானுக்கு கவலை வந்துருச்சு. ஏன்னா எல்லா குழந்தையும் கொல்கிற மாதிரி கம்சன் இந்த குழந்தைய கொல்ல வந்தால் கொண்டுடுவானுன்னு கவலையானா இல்லை, இந்த குழந்தை பாம்பாகி மாமாவை இவர் கொண்டுடுவார், மாமாவை நானாக அடிக்கணும், இவர் கொண்டுட்டா என்ன பண்ணுறது. உடனே திருப்பி யோகமாயா தேவியை கூப்பிட்டு கச்ச தேவி விரஜம் பத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே அந்யாஸ்ச கம்ச சம்விக்னாஹ விவரேஷு வசந்திஹி. தேவி நீ ஒரு காரியம் பண்ணணும், தேவி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை ஆகர்ஷணம் பண்ணி வசுதேவருடைய மூத்த பத்னி ரோஹிணி என்பவள் இருக்காள் நந்த கோகுலத்தில், அவருடைய கர்ப்பத்தில் சேர்த்துடும். நான் 8வது குழந்தையாக நான் அவதாரம் பண்ணுவேன். நான் பிறந்த பிறகு எனக்கு தங்கையாக நீயும் பிறக்கணும். நம்ம 2 பேரும் 125 வருஷம் லீலைகள் பண்ணலாம். அதன் பிறகு நான் திரும்பி கிளம்பிடுவேன். தேவி கிளம்ப வேண்டாம், தேவி இந்த ஊர்லேயே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சோட்டானிக்கர பகவதி, இப்படி பல ரூபத்தில் இங்கே இருந்து தேவர்களுக்கு நீ ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று தேவி கிட்ட சொல்ல காம் கதா ததா கரோத். தேவியும் அதே மாதிரி வந்தால் இந்த தேவிக்கு கர்ப்பத்தில் அந்த ஆகர்ஷணம் பண்ணி பிறந்ததுனாலே அவருக்கு சங்கர்ஷணன்னு பேர். ரோகிணி கர்ப்பத்தில் சேர்த்துவிட்டால் தேவிக்கு கர்ப்பம் களைஞ்சி எடுத்துடனே எல்லாம் கம்சன்கிட்ட பயந்துட்டு களைஞ்சிட்டு தாக்குன்னு நினச்சிருந்தாள். திடீர்னு பார்த்தா திருப்பி கர்ப்பம் உண்டாயிடுச்சு. இது கம்சனுக்கு சந்தேகம் எடுத்து இது களைஞ்ச கர்ப்பத்தை ஒன்று கணக்கில் சேர்க்கணுமா வேண்டாமான்னு அவனே ஒரு குழப்பறதுக்காக ஒரு லீலை. அங்கே திடீர்னு ரோகிணி கர்ப்பவதி ஆனான்னொடனே சாண்டில்ய மகரிஷி சொன்னார், இதெல்லாம் தேவ காரியம், இது ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு விட்டார்.
அஷ்டமம் கர்ப்பமாசாத்ய விலசந்தீமிவ ஸ்ரியம் ஹந்து காமோபி துஷ்டாத்மா ஹிரண்யகசிபும் ஸ்மரன். தேவிக்கு 8வது கர்ப்பம் உண்டாயிருக்காள்னு கேள்விப்பட்டு கம்சன் பார்க்க வந்தானாம். பார்க்க வந்தால் தேவிக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்காள். அப்பயே புரிஞ்சுட்டான், ஆகேஷமே பிராணஹரஹா ஹரிர் குஹாம் துருவம் ஸ்ருதா என்ன புரேயம் ஈதிருசி. முன்னாடி மாதிரி தேவகி இல்லை, ரொம்ப பிரகாசமாக இருக்காள். இப்பயே கொலை பண்ணலாமோ நினச்சினான், வாழை உருவினான். உடனே ஹிரண்யகசிபும் ஸ்மரன்னு ஹிரண்யகசிபுவை நினச்சிருந்தானா கம்சன். ஏண்டாண்ணா நமக்கு பிரகலாதன் ஞாபகம் வரும், கம்சனுக்கு அவளுடைய பூர்வீகம் தான் ஞாபகம் வரும். ஹிரண்யகசிபு ஞாபகம் வந்து தான். ஏன் ஹிரண்யகசிபு நினச்சிருந்தான்னா, பெருமாள் பாட்டு தூணில் இருந்தார், ஹிரண்யகசிபு பாட்டு அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். ஸ்மூத்தாக போயின்னு இருந்தது. திடீர்னு சும்மா இல்லாமல் ஹிரண்யகசிபு தூணை போய் குத்த பெருமாள் வந்து கிழிச்சு போட்டுவிட்டார். அதுமாதிரி வயத்தில் இருக்கிற குழந்தைய இப்போ வதம் பண்ண போனால் அது பிறந்து என்றைக்கோ வரக்கூடிய குழந்தை இன்றைக்கே பிறந்து நம்மளை கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு போயிட்டானாம். அன்னிலிருந்து பயபக்தி கம்சனுக்கு. சிம்மாசனத்தில் உட்காரலாம் போனால் அதுவே சிம்மமாக தோன்றது. டப்பான கீழே இறங்கி உட்காந்துட்டுறான். சாப்பிட உட்காந்துட்டான்னா பச்சை வாழை இலையை போட்டால் பச்சை மலை போல்மேனின்னு வரது பயப்படுறான். சரி தட்டை கொண்டு வாங்குறான். தட்டில் சாதத்தை போட்டால் அன்னஞ்ச பிரம்ம அகஞ்ச பிரம்ம போக்தாஜ பிரம்மன்னு எல்லா பரமாத்மா ஸ்வரூபன்னா சொல்கிறது. ஒரே சாப்பாடாக போய் வயத்தை கழிச்சுன்னு வந்தால் என்ன பண்ணுறது, சாப்பாடு வேண்டாங்கிறான். சரி ஆத்துக்கார சாப்பிடலின்னு பசுவை பாலை கொண்டு கொடுத்தான், பசும்பாலை. இது என்ன பால்னு கேட்டால், இது கோபால்னு. கோபாலானா வேண்டாம், அது வேண்டாங்கிறான். சரி தனியாக உடனே என்ன பண்ணால், இங்கே இருந்த மனசு நிம்மதியாக இல்லை, வாக்கிங் போகலான்னு வாக்கிங் போனால் பாடி காட்டுற 2 பேர் இப்போ வருவா. எப்போதுமே 2 பேர் கூட வரா. ஒருவேளை இவா தான் கிருஷ்ணன் ராவணமாக கூட வராளோ, தனியாக போகும்போது அடிச்சுடலான்னு நினச்சினேன். ஏய் போங்கடா. போனோடனே அவங்க போயிட்டான். அவள் போனோடனே ஓஹோ நம்ம ஆட்கள் தான் போனோடனே போகிறான், தனியாக இருக்கும் பயமாக இருக்குது, திரும்பி வாங்கடாங்கிறான். சரி ஏதோ சரியில்லை போல இருக்குன்னு அவளே நடிச்சுன்னு விட்டா. இப்படியே பயந்துட்டே இருக்கான். ஆசீனஹா சம்விஷன்னு திஷ்டன்னு புஞ்சானஹா பரியடன் மகீம் சிந்தையானோ ரிஷிகேசம் அபஸ்யத் தன்மயம் ஜெகத். பிரகலாதனுக்கு சொன்ன ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆசீன பரியடன் நஸ்னன்னு புஞ்சான பிரிபன் புருவன்னு நானுசந்தத்தை ஏதானி கோவிந்த பரிரம்பிதான்னு. பிரகலாதன் எப்பொழுதும் பகவான் நினச்சிட்டு இருந்தாங்கிறதுனா அவன் பிரேமையில் நினச்சிட்டு இருந்தான். இவன் பயத்தில் நினச்சிட்டு இருக்கான். பயபக்தி. ஒரே டயத்தில் அம்மா வயத்துலேயும் இருந்தான், அம்மான் வயத்துலேயும் இருந்தாங்கிறார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேங்கிறார். கம்சனுடைய வயத்தில் நெருப்பு மாதிரி இப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குது. தேவகிக்கு ஜில்லுன்னு இருக்கான். தேவிக்கு கர்ப்பத்தில் பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். சத்யம் விரதம் சத்ய பரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யவிரதம் சொன்னதை செய்கிறார். சத்தியம்தான் அவனை சத்தியஸ்வரூபம். அவதாரம் பண்ணுவேன் சொன்னார், சொன்னபடி அவதாரம் பண்ணிவிட்டார். அதனால் சத்தியவிரதம். சத்தியம் பரம் சிரேஷ்டம் சாதனம். அவன் அடையத்துக்கு சத்தியம்தான் சாதனம். திரிசத்தியம் 3 காலத்துலேயும் சத்தியமாக இருக்கிறவர். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனியம். சத்துனா பிருத்திவிய தேஜா, அது சத்து. பிருத்திவி இங்கே மேலே வரணும். ஆகாசம் வாயு தேஜஸ், இது 3 சத்துன்னு பேர். ஜலமும் பூமியும் தெத்துன்னு பேர். சச்சத்யச்சாபவத்து வேறு சொல்கிறது. அதனால் சத்தியஸ்ய யோனிம், இந்த ஜெகத் இந்த பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கிறவன்னு அர்த்தம். சத்தியஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே, அந்த லோகத்துலேயும் அந்தர்யாமியாக இருக்கிறவர். தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிசத்து அப்படின்னு இந்த பஞ்சபூதமாத்மக லோகத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கார். நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம். சத்யஸ்ய சத்தியம், வெளியில் பேசுகிற ஒரு சத்தியம் இருக்குது, உள்ளுக்குள்ள பேர் ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்துக்கும் சத்தியமாக இருக்கிறவர். சத்ய சத்தியம் ரித சத்ய நேத்திரம். ரிதம் சத்தியம் ரெண்டையும் நேத்திரமாக உடையவர். அதை நெய்க்கிறவர். சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாகான்னு அழகா தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி, உன்னை ஆசிரித்தவாளுக்கு எந்த கவலையும் இல்லை, உன்னை ஆசிரிக்காதவா தான் துவயாபிகுப்தா விசரந்தி நிர்பயாக விநாயகா நீக்கப்ப மூர்தசு பிரபோ. பகவான் ஆசிரியவா பயமே இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை தவழ்ந்து போனால் அம்மா 2 கையும் வச்சுன்னு வருவா, விழாமல் இருக்கணுமேனு. பக்தாளுக்கு கவலை இல்லை. ஒருவேளை விழுந்தாலும் மடியிலே தான் விழுவார்கள்.
அது மாதிரி விழுறான். சித்திரகேது விழுந்துட்டான், உருத்தராசுரனா விழுந்தாலும் பக்தி பண்ணி பகவானை அடைஞ்சுட்டான். ஜடபரதர் விழுந்துட்டார், மானா விழுந்தாலும் மறுபடியும் பக்தி பண்ணி பகவான் ஜெம் பண்ணி, பக்தர்கள் விழமாட்டா விழுந்தாலும் மறுபடியும் பகவானை அடைஞ்சிடுவார்கள். என்னெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவர்கள் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். திஷ்டியாம்பதே குட்சிகத பரப்புமானு, உன் குட்சியில் பகவான் இருக்கானியம்மா அப்படி. நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதோட பகவானை தரிக்கிறவாளையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். வேதமே பகவத் ஸ்வரூபம். வேதத்தில் பவமானம்னு ஒரு சூக்தம் இருக்குது வேதத்தில். அந்த பவமானத்து சூக்தத்துக்கு மாத்திரம் மந்திரம் இல்லை, அந்த பவமானத்தை படிக்கிறவாளுக்கும் ஒரு 2 வரி இருக்குது. எப்பாவமானி ரத்யே த்ரிஷே பிஸ்ஸம்பிரு தம்ரசம் சர்வம் சபூதமஸ்நாதி ஸ்வஜிதம் மா தரிஸ்வானா பாவமானிரியோ அத்யே த்ரிஷே பிஸ்ஸம்பிரு தனசம் தஸ்மை சரஸ்வதி துகே க்ஷீரம் சத்பிர்மதூதகம்னு இது எல்லாம் இந்த அந்த தேவதைக்கு ஆகுதி பண்ண பிறகு பவமான அத்தியே திவ்யா இதம் நமம. இதை படிக்கிறவாளுக்கும் ஒரு சுவாகாரம், 2 சுவாகாரம். ஏன்னா பகவத் ஸ்வரூபமான வேதத்தை தரிச்சுன்னு இருக்காளே. நம்மளால் தேவகியை ஸ்தோத்திரம் பண்ணின தேவர்கள், தேவகி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணின தேவர்கள் பகவானை தரித்த தேவகிக்கும் ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணி நீ கவலைப்படாதமா இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி கிளம்பினார்கள். பகவானுடைய அவதார சமயம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி. அச்ச சர்வகுணோபேதகா கால பரமசோபன எரிகேவ அஜஜன்மக்ஷம் சாந்தர்ஷக்ரஹதாரகம். இங்கே ரோஹிணி நட்சத்திரம்லாம் சொல்லலையேன்னு நினச்சிப்பா. அஜன ஜென்மர்ஷம் அப்படிங்கிறார். அஜனன்னா பகவான். அஜனன்ட்டேருந்து ஜென்மா யாருக்கு கிடச்சிது? பிரம்மாவுக்கு. அந்த பிரம்மாவுடைய ரிட்சம் அஜன ஜென்மர்ஷம். பிரம்மாவுடைய நட்சத்திரம் ரோஹிணி. எரிகேவ அஜன ஜென்மர்ஷம் அத சர்வகுணோபேதா காலஹா. பகவான் வரப்போறானோடனே காலம் சோபனமாக ஆச்சான். நம்ம ஆற்றுல குழந்தை பிறக்கிறதா தான் நம்ம கவலைப்படுவோம், கிரகங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுமே, நல்ல இதாக வரணுமே. ஆனால் இங்கே பகவான் அவதாரம் பண்ணும்போது கிரகங்கள்லாம் கவலைப்படுதான். பகவான் வராதேன்னு எப்படி வாத்தியார் வந்தால் பசங்களாம் ஒழுங்காக ரெடியான மரியாதையாக இருப்பாங்களோ, அது வரையும் வழியாக கதாமதான் இருப்பான். வாத்தியார் வந்துட்டோன்னா ஒரு மரியாதையாக இருப்பான் அந்த காலத்தில். அது இப்போ பசங்க தான் வாத்தியார் தான் மரியாதையாக இருக்கிறார். ரொம்ப அந்த காலத்தில் பசங்க நின்று படிப்பா, வாத்தியார் உட்காந்துன்னு சொல்லுவாள். அங்கே பாடசாலையில் அப்படி தான் இருக்கும். இப்போ என்னடா வாத்தியார் நின்றுட்டே பாடம் நடத்துகிற, பசங்க உட்காந்து ஜாலியாக டேபிளில் தாளம் போட்டு படிச்சுட்டு இருக்கான். இங்கே வாத்தியார் வந்தால் எப்படி இந்த பசங்களாம் அந்த காலத்தில் இருப்பாளோ அது மாதிரி இங்கே பகவான் வராருனோடனே வக்கரமான இந்த நவகிரகங்கள்லாம் ஒழுங்காக ஒரே ரோலில் நிற்கிறதான். அத்த சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனா எரிகேவா ஜனஜன்மட்சம் சாந்த ரிக்ஷகிரஹதாரகம். அது என்னங்கிறத வரிசையாக பின்னாடி சொல்கிறார். திச பிரசேதுர் ககனம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்களபூயிஷ்டபுரகிராம விரஜாகரா. அது ஜில்லுன்னு காற்று வீசுறது, ஆகாசம் நிர்மலமாக இருக்குது. மகி பூமி எல்லா இடத்துலையும் புறக்கிராமம் விரஜாகரா எல்லா இடமும் அப்படியே மங்களபூயிஷ்டம் மங்களகரமாக இருக்குது பூமி. சில சமயம் ஆற்றுக்காரர் வரதா இருந்தால் இந்த மாமியார் ஒன்றா குழந்தைய வச்சுட்டே நிற்பாள். அது மாதிரி மகி மங்கள பூயிஷ்ட. மகியின் பூமியுடைய பையன் தானே மங்களன், செவ்வா அவனை மடியில் வச்சுன்னு எதிர்பார்க்குறான். மகி மங்கள பூயிஷ்ட புறகிராம விரஜாகரா. நத்திய பிரசன்ன சலிலாக. நதியெல்லாம் அப்படியே பிரசன்னமாக ஜலம் ஓடுறது. ஹிரதா ஜலருகஸ்திரியா. ராத்திரியில் தாமரை பூக்காதும்பா, ஆனால் ராத்திரியில் தாமரையும் பூத்துருக்கான். ராத்திரியில் பூக்கிறது அல்லி பூ தான். அது சொன்னது தாமரையை பார்த்து, நீ மட்டும் முழிச்சிக்காத, நீ கண்ணை முடிக்கோ, நான் தான் பகவான் அவதார டயத்தில் ராத்திரி நான் தானே முழிச்சுன்னு இருக்கிற வழக்கம். அதுக்கு தாமரை சொன்னதான், நன்னா இருக்கு போ. என்ன எல்லாரும் என்ன தான் உதாரணமாக சொல்லியிருக்கு. நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராயே நமஸ்தே பங்கஜாங்கிரையே. தாமரை கண்ணன், தாமரை கை, தாமரை கால், நாபியில் ஒரு தாமரை, கையில் போகிறதுக்குன்னு ஒரு தாமரை வேறு இப்போ வச்சுட்டு இருக்கா. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு அவர் வரும்போது நான் தூங்கினா நல்லா இருக்காதுன்னு தாமரை மொத்த கொண்டு முழிச்சுட்டு இருக்கான். அதனால் இப்போ யாரும் தூங்காதீங்க. இப்போ தூங்கினா கம்சனுடைய ஆளாக போயிடுவேன். கம்சனுடைய ஆட்கள் தான் தூங்குறா, பாக்கி எல்லோரும் முழிச்சிட்டு இருக்காங்கிற. ஹிரதா ஜலருகஸ்திரியா. திச பிரசேதுர்ககனம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்களபூயிஷ்டபுரகிராம விரஜாகரா. நத்ய பிரசன்ன சலிலாக ஹதா ஜலருகஸ்திரியா. த்விஜாலிகுல சன்னாதஸ்தபகா வனராஜயா. பட்சிகள்லாம் சத்தம் போட்டுருக்கு கோவிந்தா கோவிந்தான்னு. வவௌ வாயு சுகஸ்பர்சா புண்ணியகந்தவக சுச்சி. அக்னயஸ்ச த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்ததே. மனாம்ஸ்யாசன் பிரசன்னானி சாதூனாம் அசுரத்ருகாம்
ஜாயமானே ஜனே தஸ்மின் நேதுர்துந்துபயோதிவி ஜகுக் கிண்ணர கந்தர்வாக. கிண்ணறர்கள் கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்கிறார். பாடும்போதே பாடுறவாள்லாம் வரா, கந்தர்வாலாம் பாடுறவாளுக்கு கந்தர்வான்னு பேர். கந்தர்வாள் நன்னா பாடுவா, கிண்ணறர்கள் சரியாக பாட மாட்டா. நன்னா பாடுறவளோட பாட தெரிஞ்சாலும் பாடினா பாடுற மாதிரி நன்னா பாடுற மாதிரி தோணும். அதனால் கிண்ணறாலாம் கந்தர்வாளோட சேர்ந்து விட்டாலாம். ஜகு கிண்ணர கந்தர்வாக துஷ்டுவ சித்தச்சாரணாக வித்யாதரியச்ச நடுதுகு அப்சரோபி சமம் ததா. அப்சரசுகள்லாம் அழகாக மெல்லிசா தன்வியாக இருப்பாள். டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரே ஏரியா குண்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரே ஏரியா ஒல்லியாக இருக்கக்கூடாது. ஒரே ஏரியா குண்டாக இருந்தால் சரியாக நன்னா சரியாக இருக்காது. கிருஷ்ணனை மாதிரி நின்று வளைஞ்சு நிற்கணும்னா நடுவில் நிற்க முடியாது, எங்கேயா சாஞ்சின்னு தான் நிற்க முடியும் ஒரே ஏரியா குண்டாக இருந்தால். ரொம்ப ஒல்லியாக இருந்துன்னு ஆடினா இதை ஈரிக்குச்சி எலும்பு கூட ஆடுற மாதிரி தோணும். அது மீடியமாக இருக்கணும், தன்வின்னு சொல்லுவாள். அப்சர ஸ்திரீகள்லாம் அது மாதிரி இருப்பாள். வித்யாதரர்கள்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு குண்டு குண்டாக இருப்பாளாம். அதனால் இப்போ என்னாச்சு, கிருஷ்ணன் வந்த பிறக்க போகிறாங்க சந்தோஷத்தில் வித்யாதர ஸ்திரீகளும் ஆட ஆரம்பிச்சிட்டா. வித்யாதரியஸ்ய நடுதுகு. சில சமயம் இந்த மத்து சுற்றும்போது குண்டு பாகதர் ஒல்லி பாகதர் கையை பிடிச்சின்னு விடுவார். அவர் 2 பேர் சுற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அப்சரோபி சமம் ததா முமுச்சுர்முனயோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதராக ஜெகர்ஜுரணுசாகரம். மேகங்கள்லாம் அப்படியே திமுன்னு சத்தம் கொடுக்கறதாம் மிருதங்க மாதிரி. ராத்திரி 12 மணிக்கு நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசீத் யதா பிராத்ஸ்யாம் திசிந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்யகிரீட்டகுண்டல த்விஷா பரிஷ்வக்தசகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிः விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. ஜெய் போலோ பாலகோபாலலால் கீ ஜெய். தேவர்கள்லாம் பகவானுக்கு ஸ்வாகதம் சொல்கிறார்கள். ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா இக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா இக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. தேவர்கள்லாம் பகவானுக்கு ஸ்வாகதம் சொல்கிறார்கள். ஸ்வாகதம் சரணாகதம் சுஸ்வாகதம் கிருஷ்ணா. அப்படியே சரணாகதம் சுஸ்வாகதம் கிருஷ்ணா. பகவானுக்கு ஸ்வாகதம் சொல்ல பகவான் தேவகி வசுதேவர் மத்தியில் தரிசனம் கொடுக்குறான். தேவகி வசுதேவர்கள் ஸ்தோத்திரலாம் பண்ணுறார்கள். பீதாம்பரகா பத்மதலாய தாட்சகா சதுர்புஜா சங்கரதங்கதாரி சதேவதேவோ பகவான் முகுந்தः விராஜதே அத்யத்புத பாலரூபகா. இங்கே அழகாக சொல்கிறார். பாகவத்திலையும் அத்புதம் பாலகம், அற்புதமான குழந்தைங்கிறார். இங்கே அண்ணா சொல்லும்போது அத்யத்புத பாலரூபா, அத்யத்புதமான பாலரூபம் இந்த கிருஷ்ணன் என்று வர்ணிக்கிறார். என்ன அற்புதம்னா, நம்மளை மாதிரி பிறக்கலைங்கிறது தான் அற்புதம். சாதாரண குழந்தை பிறக்கிற மாதிரி பகவான் பிறக்கலைங்கிறது தான் இங்கே விசேஷம். ராமர் மத்தியானம் 12 மணிக்கு பிறக்கிறார் நவமியில். கிருஷ்ணன் ராத்திரி 12 மணிக்கு அஷ்டமியில் பிறக்கிறார். ஏன் அஷ்டமி நவமியில் பிறந்தான்னா, அந்த ஜோசியால்கிட்டலாம் கேட்டால் அஷ்டமி நவமி நல்ல நாள் இல்லை நல்ல நாள் இல்லையேம்பா. இந்த அஷ்டமி நவமியும் போய் பெருமாள்கிட்ட சொன்னது, எங்களை யாரும் இந்த ஜோசியெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளேன்னு. கவலைப்படாத, அஷ்டமி அன்றைக்கி கிருஷ்ணனா பிறக்கிறேன், நவமி அன்றைக்கி ராமரா பிறக்கிறேன், ராமநவமி கோகுலாஷ்டமின்னு உன்னை கொண்டாடுவான். அப்புறம் கருப்பு கலர் இருக்கே, அது போய் கிருஷ்ணன் சொன்னதான். பொண்ணு பார்க்குறவங்களாம் பொண்ணு கருப்புன்னு சொல்லிட்டு போகிறா, அதனால் நான் எனக்கும் கொஞ்சம் பெருமை கொடுக்கணும். பரவாயில்ல, கிருஷ்ணாவதாரத்தில் நான் கருப்பாக பிறக்கிறேன் சொன்னால் கிருஷ்ணன் மாதிரி இது குழந்தை இருக்குது அப்படி சொல்லுவாள். அதனால் ஏன்னா கருப்பாக யார் இருக்காலோ அவளுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ்லாம் வராதான். எனக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அதனால் இப்படி அந்த கருப்பு கலருக்கும் அந்த அஷ்டமிக்கும் பெருமை கொடுக்குறது தான் கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்தான். ராமநவமி அன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு பிறக்கிறார். கிருஷ்ணாஷ்டமி ராத்திரி 12 மணிக்கு.
ஏன் 12 மணியை சூஸ் பண்ணினார்னா 12 மணி பகவானை மறக்கிற டைம். மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாட்டில் மறந்துடுவோம், ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் மறந்துடுவோம். ஒரு நாளைக்காவது சாப்பிடாமல் தூங்காமல் பகவானை நினைக்கணுங்கிறதுக்காக தான் மத்தியானம் 12 மணிக்கு ராமரும் ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணார்கள். மத்தியானம் 12 மணிக்கு ராமர் அவதாரம் பண்ணும்பொழுது சூரியன் பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா நம்ம குலத்தில் பகவான் பிறந்திருக்காருன்னு 6 மணி நேரம் ஆயிடுத்து, சூரியன் நகரவே இல்லை. சந்திரனுக்கு வருத்தமாக இருக்குது, ஆஹா நான் ராமரை பார்க்கவே இல்லையேன்னு. அங்கே சந்திரன் வந்து சூரியன்ட்ட சொன்னார், உன் டைம் எடுத்து கிளம்பு, நான் வந்து பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, என்னோடய குலத்தில் பகவான் பிறந்திருக்கார், நான் நகர மாட்டேன்னு. உடனே இந்த சந்திரன் போய் ராமர்கிட்ட சொன்னார், இந்த பாருங்க சூரியன் நகரவே மாட்டேங்கிறார், எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு சான்ஸ் கொடுக்கணுமே. பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் அவனே நகர்ந்துருவான். நான் இப்போ சூரிய குலத்தில் பிறந்தா கூட ராமச்சந்திரன்னு உன் பேரை வச்சுக்கிறேன். ஆனால் அடுத்த அவதாரத்தில் ராத்திரி 12 மணிக்கு பிறக்கிறேன், நீ இஷ்டத்துக்கு பார்த்துட்டு இருக்கலாம்னு. அதனால் சந்திரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ராத்திரி நேரத்தில் பகவான் அவதாரம் பண்ணார். வசுதேவருக்கோ குழந்தை பிறந்த செய்தியாக கேட்டால் தானம் பண்ணணுமா. அவருக்கு தானம் பண்ண முடியலன்னு சந்திரன் என்ன பண்ணினார், அவர் சமுதிரத்தில் குளிச்சுட்டு கிரணங்களை தானம் பண்ணிட்டுருக்கார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். அற்புதமான குழந்தை. ஏதாவது குழந்தை விஷமம் பண்ணால் பிரம்மா உன்னை அப்படி படைச்சி தொலைச்சாரின்னு திட்டுவான். அது மாதிரி கிருஷ்ணனை திட்ட முடியாது. இப்படி பிரம்மா உன்னை படைச்சாரின்னு யசோதை சொன்னால், இல்லைம்மா நான் தாம்மா பிரம்மாவை படைச்சேன்பா. பாலகா கஹானா பிரம்மா. பிரம்மா யாருக்கு பாலனோ அவர் பாலகன். தம் அத்புதம் பாலகம். பாலானாம் கம். பாலர்களுக்கெல்லாம் யாரால் சௌக்கியமோ இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கும் கிருஷ்ணன் தானே சௌக்கியம் பண்ண போகிறான். அதனாலேயும் தம் அத்புதம் பாலகம். பாலானாம் சமூகம் பாலம்னு பேர். சைன்யங்களுக்கு கிருஷ்ணனால் எந்த சைன்யத்தினா பாண்டவ பட்சத்தில் உள்ள சைனிகர்களுக்கும் கௌரவ பட்சத்தில் உள்ள சைனிகர்களுக்கும் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்தா ஆனந்தமாக இருக்கு. அதனாலேயும் தம் அத்புதம் பாலகம். பாலம்னா வாலே கஹா. அவனுடைய ஒவ்வொரு ரோமத்திலையும் ஒவ்வொரு பிரம்மாண்டம், அதில் ஒவ்வொரு பிரம்மாண்டத்தில் ஒவ்வொரு பிரம்மா இருக்கிறதுனாலையும் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். எல்லா குழந்தையும் பிறந்தா கண்ணை மூடிண்டே தான் இருக்கும். இந்த குழந்தை முழிச்சு பார்க்க தான். அம்புஜேட்சணம் தாமரை மாதிரி கண்ணுன்னு அர்த்தம். அம்புஜானா மகாலட்சுமியை கடாட்சம் பண்ணினானாம், நான் அவதாரம் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமாக ருக்மிணியை அவதாரம் பண்ணி லெட்டரை போட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அம்புஜேட்சணம். அம்புஜானா பூமி, அத்ய பிருத்திவி. அதனால் பூமியை பார்த்து கடாட்சம் பண்ணினா, நீ கவலைப்படாத, உனக்கு உன்னுடைய கஷ்டத்தை நீக்க வந்துட்டேன். அம்புஜம்னா சங்கும் தண்ணியில் தானே வருது. சங்கு அப்படி பார்த்தானாம் கடைக்கண்ணால், இப்போயே கம்சனுக்கு சங்கு ஊதலாமான்னு. அம்புஜேட்சணம் சதுர்புஜம். எல்லா குழந்தையும் 2 கையோடு இருக்கும், இந்த குழந்தை 4 கையோடு இருக்கு. 4 கையோடு இருக்கிறதே ஒரு விசேஷம். இன்னொன்று என்னடானா, கிருஷ்ணாவதாரத்தன்னைக்கு எல்லோரும் முறுக்கு சீடியெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாள். நானே நினச்சிப்பேன், முறுக்கு சீடிலாம் கொடுத்தா குழந்தை எப்படி சாப்பிடணும். அதனால் சில பேர் சீப்பின்னு தனியாக ஒன்று பண்ணுவாள், வாயில் போடுக்கிற மாதிரி. அப்படி கவலைப்பட வேண்டாம். சதுர்விதானி புஞ்சதேதி சோஷ்யம் பேஷ்யம் லேஹ்யம். அதனால் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். 4 கைகளையும் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கான். சங்கு சக்கரம்லாம் அதை வச்சுருக்கான். எதுக்கு சங்கு சக்கரம் வச்சுருக்கானா, நான் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்குறவன். சக்கரம் வந்து மோட்சத்தை கொடுக்கும், சங்கு ஞானத்தை கொடுக்கும். நான் ஞான மோட்சப்பிரதன்னு பகவான் கையை தூக்கி காட்டினா கூட நம்ம ஞான மோட்சத்தை மாத்திரம் கேட்குறதே இல்லை. அது வேண்டாம், வேண்டாததை கேட்குறோம். பெருமாள் பார்த்தா எப்போ கேட்குறதுல அது வேண்டாம் போக்கி வச்சுட்டார். திருப்பதி பெருமாள் வேண்டியதை கொடுத்துட்டு போவோம், கடைசியில் கொடுத்துக்கலாம் ஞான மோட்சத்துன்னு. அப்படி சதுர்புஜம் சங்க கதார் யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலட்னம் கலசோபி கௌஸ்துபம். ஸ்ரீவத்சங்கரம் மச்சம் கழுத்தில் சோபிக்கக்கூடிய கௌஸ்துபங்கிறத விட கலேன சோபி கௌஸ்துபங்கிறார். கழுத்துனால கௌஸ்துபம் சோபிக்கிறது. கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். 4 கையிலையும் இந்த சங்கு சக்கரெலாம் ஏன் வச்சுருக்காருன்னா, அதுக்கு அழகாக அண்ணா சொல்லுவாள், ஜெயிலில் இருக்க அம்மா அப்பா அவளுக்கு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி தரலையேன்னு கவலைப்பட போகிறாளின்னு விளையாட்டு சாமானே கொண்டு வந்துட்டானாம். ஒரு ஊதல் சங்கு, ஒரு காத்தாடி சக்கரம், ஒரு கிலுகிலுப்பை கதை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். பீதாம்பரா பத்மதலாயதாட்சா சதுர்புஜா சங்கரசாங்கதாரி. இந்த குழந்தை நினச்சிக்கணும், சதேவ தேவோ பகவான் முகுந்தா விராஜதே அத்தியுத பாலரூபா. விதவிதமான நகையெல்லாம் போட்டு மகார்க வைடூரிய கிரீட்ட குண்டல துஷா பரிஷ்வக்த நல்ல பட்டு பீதாம்பரம் இப்படி எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு எந்த குழந்தையும் பிறக்காதே. இது மாதிரி பிறந்தா இப்போ தேவலை. இந்த நகை விற்கிற விலையை பார்த்தா குழந்தைலாம் நகையோடையே பிறந்தா தேவலைன்னு தோன்றது.
இப்படி எல்லா நகையோடையும் இந்த குழந்தை பிறந்திருக்கு, அற்புதமாக இருக்குன்னு வர்ணிக்கிறார். பிரகட்டித நிஜ ரூபம் கோட்டி சூரிய பிரகாசம் பரமபுருஷமேனம் பாலகம் வீக்ஷ்ய கிருஷ்ணம் விகசித நளினாட்சः பாஷ்மரோமாஞ்சயுக்தः பிரணமதி வசுதேவோ தேவகி சம்யுதஸ்ச. வசுதேவன் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வசுதேவர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினார்னா, கிருஷ்ணா நான் உன்னை புரிஞ்சுனுட்டேன்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். விதித்தோசி பவான். உடனே பகவான் கேட்டான், என்ன புரிஞ்சுனுட்டியா? என்ன புரிஞ்சிக்கவே முடியாது, தேவர்களாலேயும் முடியாது, யோகிகளாலேயும் முடியாது, ஞானிகளாலேயும் முடியாது, என்னை எப்படி புரிஞ்சுட்டேன்னு கேட்டான். வசுதேவர் சொன்னார், புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன்னார். கேவல அனுபவானந்த ஸ்வரூபா சர்வ புத்தி இருக்கு. இப்படி வசுதேவரை ஸ்தோத்திரம் பண்ண தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணினாள். அனந்த கல்யாண குணாலயம் தம் அத்யத்புத சியாமல விக்கிரகஞ்ச ஸ்ரீவத்ஸவட்சஸ்தலம் அம்புஜாட்சம் ஸ்ரீகாந்தம் ஆனந்தநிதிம் பஜாமி. பகவான் குழந்தையாக இருந்தால் கூட மகாலட்சுமியோடைய தரிசனம் கொடுக்குறார். ஸ்ரீகாந்தம் அப்படின்னு அண்ணா இங்கே சொல்கிறார். ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் அங்கிறது கூட ஸ்ரீவத்ஸலக்ஷ்மான்னு ஸ்ரீதேவி பூதேவியோட பகவான் தரிசனம் கொடுத்தார் அப்படி சொல்லுவாள். அதனால் ஸ்ரீவத்ஸ வட்சஸ்தலம் அம்புஜாட்சம் ஸ்ரீகாந்தம் ஆனந்த நிதிம் பஜாமி. தேவகி சொன்னால், நீ 4 கையை காட்டினா நாராயணன் கண்டுபிடிச்சிருவா, சாதாரண குழந்தையாக மாறணும் என்று சொல்ல. உடனே பகவான் சொன்னான், உங்களுக்கு 3 ஜென்மாவில் அவதாரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுதபஸ் பிருஷ்ணிங்கிற தம்பதிகால இருந்தேன், நான் பிருஷ்ணி கர்ப்பன்னு பிறந்தேன். 2வது ஜென்மாவில் நீங்கள் அதிதி கஷ்யபராக இருந்தேன், நான் வாமனனாக பிறந்தேன். ரொம்ப குள்ளனாக இருந்ததுனாலே வாமனத்வாச்ச வாமனஹா. இப்போ 3வது ஜென்மாவில் உங்களுக்கு பிறந்திருக்கேன். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த 4 கையை காமிச்சேன். ஆனால் 4 கையோட சுற்றுறதா இல்லை. எனக்கு கம்சனை கண்டு பயம் இல்லை. எதி கம்சாத் விபேஷித்வம் தரிஹிமாம் கோகுலம் நய. என்னை கொண்டு கோகுலத்தில் கொண்டு விட்டுடு. இன்னும் தேவகி கேட்டா, அப்போ கம்சன் கேட்பானே 8வது குழந்தை எங்கேன்னு. கவலைப்படாத, அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதை கொண்டு இங்கே கொண்டு மன்மாயாம் ஆனயாசுத்வம். இப்படி குழந்தைய மாற்றலாமா? நான் சொல்லி மாற்றினா தப்பு இல்லை, நான் சொல்லாமல் மாற்றினா தான் தப்பு. பெண் குழந்தையே கம்சன்கிட்ட கொடு சொல்கிறையே, அந்த பெண் குழந்தைய கம்சன் ஒன்றும் பண்ண மாட்டானா? நீ கவலைப்படாத, அந்த குழந்தை பத்ரகாளி, அவள் கம்சனுக்கு அவளையே பதில் சொல்லிப்பா என்று சொல்ல, உடனே சாதாரண குழந்தையாக மாறினான் பகவான். அத யதுபதி சூனுகு கம்சபீதோ முகுந்தம் திருதசிசுவர ரூபம் புரோத்வகம் தம் ரஜன்யாம் சபதி சமதுராயாः நிர்கதோ கோகுலாய பிரணயஜனித பாஷ்பஸ்னிக்தநேத்ரः பிரதஸ்தே கச்சதி நந்தகிருஹம் வசுதேவः கச்சதி நந்தகிருஹம். घोरे तिमिरे वर्षति मुदिरे घोरे तिमिरे वर्षति मुदिरे विद्युद्विभासिते गोकुलमार्गे विद्युद्विभासिते गोकुलमार्गे धिमि धिमि धिमिति घने कृतनादे धिमि धिमि धिमिति घने कृतनादे प्रसरति यमुना सलिलतरङ्गे प्रसरति यमुना सलिलतरङ्गे गच्छति नन्दगृहं வசுதேவர் குழந்தைய எடுத்துன்னு போகிறார். கருணா சிந்தும் கமலாபந்தும்னு அழகா அண்ணா வர்ணிக்கிறார். குழந்தைய தூக்கின்னு போகிறார். குழந்தைய எடுக்கலான்னு இப்படி போகிறார். வசுதேவர் கை காலில் போட்டிருந்த அந்த விலங்கு இருக்கு, தானாகவே அந்த சங்கிலிலாம் உடஞ்சிடுச்சு. பகவான் எடுத்துன்னு வாசலில் வரார். காவல்காரெல்லாம் தானாகவே தூங்குறான். கதவு தானாக திறக்கிறது. எனக்கே சந்தேகம் இருந்தது, கதவு எப்படி தானாக திறக்கும்னு.
நான் ஒரு தடவை ஏர்போர்ட் போனேன். நான் போனே கதவு தானாக திறக்கிறது. அப்புறம் நம்ம போனாலே கதவு தானாக திறக்கிறது. அப்புறம் பகவான் வந்தால் கதவு தானாக திறக்குவான், சந்தேகமே பட வேண்டாம். பாபா கதவு தானாக திறக்கிறது. அப்புறம் கை காமிச்சா தண்ணி தானாக கொட்டுறது. அது மாதிரி பகவான் வந்து தானாக மழை கொட்டுறது. மழை கொட்டுறது மாத்திரம் இல்லை, அட்வான்ஸாக இருக்கார் பகவான். சுவிட்சு தட்டினா கொடையும் வருது. சேஷோன் வகா துவாரி நிவாரயன் பனைகி. ஆதிசேஷன் கொடை பிடிக்க பகவானுடைய ஒரு புறப்பாடு. தா கிருஷ்ணவாகே வசுதேவ ஆகதே. இதோ ஹனுமந்த வாகனம், கருட வாகனம், இது ஹம்ச வாகனம்லாம் கேட்டிருக்கோம். இது புது வாகனம். தா கிருஷ்ணவாகே வசுதேவ வாகனத்தில் வரார். வசுதேவ ஆகதே. வசுதேவர் குழந்தைய எடுத்துன்னு வரார். வசுதேவரே குழந்தைய நன்னா துணியை வச்சு போட்டுன்னு விட்டார். அப்போ கிருஷ்ணனுக்காக கொடை இல்லையா, அந்த வசுதேவர் நினையக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா பித்ருபக்தி கிருஷ்ணனுக்கு. அதனால் பிறந்த அன்றைக்கி அப்பா மேலே மழை கொட்டக்கூடாதுன்னு அப்பாவுக்காக அந்த ஆதிசேஷன் வரார். பிறந்த அன்றைக்கே தலைகீழாக மாற்றிட்டார். முதல்ல எப்படி இருக்கும்? முதல்ல பாம்பு இருக்கும். பாம்பு மேலே முதல்ல தண்ணி மேலே பாம்பு மேலே பகவான், அப்படி தான் இருக்கும். இப்போ மாறிடுத்தோம். முதல்ல பகவானுக்கு மேலே பாம்புக்கு மேலே தண்ணி, மழை தண்ணி. பிறக்கிற அன்றைக்கே என்னால் இப்படியும் மாற்றுவேன் அப்படியும் மாற்றுவேன்னு காட்டுற மாதிரி பகவான் கிளம்பி வரார். கருடன் கூட வரார்னு சொல்கிறார் சில புராண அந்தரங்களில். அந்த யமுனை கரைக்கு வந்தோடனே யமுனை வழிவிட அக்கறைக்கு வந்து சேர்ந்தார். அக்கறையில் அங்கே யசோத பக்கத்தில் ஏற்கனவே ஒரு கிருஷ்ணன் இருந்தானாம். அந்த கிருஷ்ணன் தெரியாமையே அந்த கிருஷ்ணன் மேலேயே இந்த கிருஷ்ணனை விட்டுட்டாருங்கிறார். அதான் நந்த ஸ்வாத்மஜ உட்பண்ணேன்னு அங்கேயும் நந்தகோபருக்கு ஆத்மஜனம் உண்டாயிட்டாருங்கிறார். அதனால் இங்கே திரும்பி வந்தது யாரடான்னா, திரும்பி மதுரைக்கு யார் வந்தான்னா, இப்போ வசுதேவர் போட்டுட்டு போன கிருஷ்ணன் திரும்பி வந்துட்டானாம். அந்த நந்தகோபருக்கு ஏற்கனவே பிறந்த கிருஷ்ணனுக்கானா அங்கேயே இருக்கானாம். அதனால தான் பின்னாடி கோபிகைகள் கூப்பிடும்போது பத்மநாபான்னு கூப்பிட்றார், நளினநாபான்னு. ஏன்னா இவன் தான் அக்ரூருக்கு பத்மநாபனா தரிசனம் கொடுத்தார். திரும்பி வந்தவன் பிருந்தாவனத்தில் பொறுத்தவரையிலையும் அவா கிருஷ்ணன் அவளுடைய இருக்கான் தான், பிருந்தாவனத்தை விட்டு போகலின்னு அவளுடைய சித்தாந்தம். அப்படி கிருஷ்ணனை யசோத பக்கத்தில் போட்டார். பக்கத்தில் இன்னொரு பொன் குழந்தை வேறு பிறந்திருக்கு. அந்த பொன் குழந்தைய எடுத்துட்டார். அந்த பொன் குழந்தைய பார்த்து கிருஷ்ணன் கண்ணடித்தான். போயிட்டு வாங்க கம்சமாமா காத்துட்டு இருக்காருன்னு. இன்னும் அந்த பெண் குழந்தை கிருஷ்ணனை பார்த்து 10 தடவை கண்ணடிச்சுது. நான் ஒரு தடவை பார்த்துட்டு போவேன், உனக்கு வருவா பூதனே சகடாசுரம் பகாசுரம் 10 பேர் வருவா, ஜாக்கிரதையாக இருன்னு இந்த குழந்தைகள் கண்களாலேயே பேசிக்காது. அந்த பெண் குழந்தையை தூக்கின்னு வரார். பகவானுக்கு என்ன பவரோ அந்த பவர் மாயைக்கும் உண்டு. அதனால் அந்த தேவிக்கும் கொடை பிடிக்கிறது ஆதிசேஷன். காராகிரகத்துக்கு வந்துட்டார். காராகிரகத்துக்கு வந்த உடனே கதவெல்லாம் தானாக பூட்டிக்கிறது. எல்லாம் சரியாயிடுத்தான்னு பார்த்துட்டு உடனே அந்த குழந்தை வீல்னு கத்தினது. சாதாரணமாக பொம்நாட்டி குழந்தையே கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏண்டி காளி மாதிரி கத்துறேன்பா. காளி மாதிரி இல்லை, இங்கே சாட்சாத் காளியே கத்துறாள். கத்தின உடனே கம்சனுடைய ஆட்கள்லாம் போய் கம்சனிடத்தில் சொல்ல, கம்சன் மதுபான மத்தனாக அந்த குழந்தைய காலை பிடிச்சி மேலே தூக்கி எறிஞ்சான். மேலே போட்டதெல்லாம் கீழே வருங்கிறாள். ஏதோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குங்கிறான். இங்கே ஒரு ஃபோர்ஸும் இல்லை, அது மேலே போயிட்டே இருக்குது அந்த குழந்தை. கீழே ஃபோர்ஸு ஒரு ஆக்கர்ஷண சக்தி இருக்குதுன்னு யாரோ புதுசாக ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு யாரோ சொல்கிறான். அது ஏற்கனவே நம்ம பெரியவாலாம் சொல்லியிருக்கா. சங்கர்ஷ்ண பகவான் கீழே இருக்கார், அதனால தான் அது இந்த கீழே வருது. இது அந்த சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கிறதுனால தேவி துர்க்கையாக காட்சி தரால். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். மாதர்மே மது கைடபக்னி மகிஷ பிராணாபகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதேகே தண்டமுண்டார்தினி நிச்சேஷீகிருத ரக்தபீஜ தனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கராசு துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. தேவர்களாம் தேவி துர்கையை ஸ்தோத்திரம் பண்ண இன்னே தேவி கம்சனை பார்த்து சொன்னால், கம்சா நானே உன்னை வதம் பண்ணவே இருந்தாலும் நான் இப்போ உன்னை வதம் பண்ணுறதா இல்லை. உன்னை கொல்ல பிறந்த குழந்தை வேறு இடத்துல பிறந்துருக்கான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு வேறு இடத்துல வளர்ந்துருக்கான். நீ சாதுக்களை ஹிம்சை பண்ணாதே என்று தேவி மந்திரதானமானால். அப்போ தான் கம்சன் சொன்னான், தெய்வமப்பியும் அனுதம் பக்தி. நான் மனுஷியால் தான் பொய் சொல்லுவான்னு நினச்சிருந்தேன். தெய்வமும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுத்து. 8வது குழந்தை கொல்லுன்னாலே கடைசியில் கொல்லாமல் திட்டுட்டு போயிடுத்தேன்னு அவன் வருத்தப்பட்டான். வேற எங்கேயோ பிறந்திருக்குன்னு சொல்கிறாலே என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அப்போ அவனுடைய மந்திரிகள்லாம் சொன்னால், பிறந்து 10 நாளுக்குள்ளே இருக்கிற எந்த குழந்தை இருக்கோ அதெல்லாம் கொண்டுடலாம். அனிர்தசானு இன்னொரு சொன்னால் நிர்தசாம்ச்ச. 10 நாளுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 நாளுக்கு அண்ணண்ட இது போன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, வதம் பண்ணலாம். ஹனிஷ்யாமோத்யவை சிசூன்னு இன்னும் அவர்கள் பிளான் பண்ணி அதுக்குன்னு பூதனாங்கிறவாளை ஏற்பாடு பண்ணினான். அதுக்குள்ளே கோகுலத்துக்கு நம்மளை அழைச்சின்னு போகிறார்.
இப்படி வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கின்னு போகும்போது மழை பெய்யறதே அது இடஞ்சலாக இருக்காதோ, சின்ன குழந்தைய தூக்கின்னு இப்படி மழையில் போனால் அது குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிடாதோன்னா அது நல்லது தான்னு அண்ணா சொல்கிறார். ஜாதம் குமாரம் நிசிசௌரிதேஷா சம்பிராபயாமாசகி நந்தகேகம் ஏவம் விசாரோ நபவேத்யவனானாம் இதீவ தேவஹா. அந்த மழை கொட்டினது நல்லதாக போச்சுங்கிறார். ஏன்னா இந்த மதுராங்கிறது பெரிய சிட்டி, பாம்பே மாதிரி எப்போ பார்த்தாலும் மனுஷியால் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பாள். இந்த வசுதேவர் குழந்தைய தூக்கின்னு போகிறத பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன நந்தகோபரே வசுதேவரே என்ன கையில் என்னமோ எடுத்துன்னு போகிறீங்களே. அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது வசுதேவருக்கு. 8வது குழந்தை பிறந்திருக்கு, கம்சனுக்கு தெரியாமல் இருக்கணும்னு கோகுலத்தில் கொண்டு விட போகிறேன், பத்திரமா கொண்டு விடுவோம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நேராக பார்த்து மாமிகிட்ட போய் சொல்லுவான். ராத்திரி பார்த்தேன் வெளியில் போகும்போது பார்த்தேன் வசுதேவர் குழந்தைய கொண்டு போயின்னு இருக்காருன்னு. நான் பார்த்து மாமிகிட்ட சொன்னால் போகிறோம், அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த காலத்தில் இமெயில் மாதிரி அந்த காலத்தில் ஷீமெயில்னு ஒரு மாமிகிட்ட சொன்னால் போகிறோம், எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். கடைசியில் என்னாச்சு, இந்த வம்பே வேண்டான்னு சோன்னு மழை கொட்ட அவள் ரஜாயை போத்திட்டு படுத்து தூங்குறான். அதனால் மழை பெய்யறதும் ஒரு அனுகூலம்தான் என்று சொல்கிறார். அங்கே கிருஷ்ணன் யசோதையோடு இருக்கிறது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். புஷ்பேன காந்தாரகதாலதேவ கிருஷ்ணேன மந்தஸ்மித பூஷணேன சூதி கிருஹே சா சுசுபே யசோதா சம்வர்தயந்தி ஜெகதாம் பிரமோதம். ஒரு கொடினா அந்த கொடியில் ஒரு பூ இருந்தால் தான் அழகு. அது மாதிரி ஸ்திரீகளை கொடியாக சொல்கிற வழக்கம். இந்த புஷ்பேன காந்தாரகதாலதேவ, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய பூ, ஒரு கொடியில் ஒரு பூ பூத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி யசோதை ஒரு கொடி மாதிரி இருக்காதாம். அதில் பூத்த ஒரு நீலோத்பல பூ மாதிரி, நீல கலர் ஒரு பூ பூக்குமே, அது மாதிரி கிருஷ்ணன் இருக்கானாம். கிருஷ்ணேன பூனா சிரிச்சின்னு இருக்கும். கிருஷ்ணேன மந்தஸ்மித பூஷணேன, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கு என்ன நகை, இன்னும் அப்போ நகையோட தரிசனம் கொடுத்தா இப்போ வெறுமனே தான் இருக்கிறான். அதனால் திகம்பரம் சியாமல கோமலாங்கனா தான் இருக்கான். இருந்தாலும் அந்த சிரிப்பே அழகாக இருக்கான். கிருஷ்ணேன மந்தஸ்மித பூஷணேன சூதி கிருஹே சா சுசுபே யசோதா சம்வர்தயந்தி ஜெகதாம் பிரமோதம். அந்த யசோதைக்கு குழந்தை பிறந்ததுனால என்னன்னா சம்வர்தயந்தி ஜெகதாம் பிரமோதம். உலகத்துக்கு இந்த குழந்தைனால உலகத்துக்கே ஆனந்தம் ஏற்பட போகிறதுங்கிறதுனால, அந்த உலகத்துக்கே ஆனந்தம்னா அவளுக்கு இருக்காதா. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறார். அவனுக்கு ஒரு தொட்டில் வேற போட்டாராம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கம் இதெல்லாம் கட்டி பிரம்மாவே ஒரு தொட்டில் போட்டாராம். சாதாரணமாக பையனுக்கு அப்பா தொட்டில் போடுவார், இங்கே அப்பாவுக்கு பையன் தொட்டில் போட்டுட்டு போனார். பிரம்மாவே கிருஷ்ணபுத்திரன், பிரம்மா பகவானுடைய புத்திரன் தானே, அவர் தொட்டில் போட்டார். தங்கத் தொட்டிலை வச்சுட்டு போயிட்டார். காலம்புரை எழுந்து நந்தகோபர் பார்த்தா ஆற்று வாசல் ஒரு தங்கத் தொட்டில் இருக்குது. தங்கத் தொட்டில் இருக்கே, யாரோடதுன்னு கேட்டால் யாருமே என்னோடது இல்லைன்னு விட்டா. சரி தங்கத் தொட்டிலாக இருக்குது, ஆற்றுல பத்திரமா வச்சுப்போம், யார் கேட்டுன்னு வர அளவு கொடுக்கலாம் அப்படின்னு பத்திரமா வச்சுப்போம், உள்ளுக்குள்ள வச்சுருந்தா. உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் சொன்னால், உனக்கு ஒரு பாக்கியந்தாப்பா, நீ குழந்தை பிறந்த டைமாக தொட்டிலும் கிடச்சிருக்கு, இப்போதைக்கு வெறுமனே அந்த தொட்டியில் வச்சுக்க வேண்டாம், இந்த கிருஷ்ணனை போட்டு வச்சுப்போம், அப்புறம் கேட்கும்போது தொட்டியில் மாத்திரம் கொடுத்துக்கலாம். அண்ணா சொல்லுவார், இந்த நந்தகோபருக்கு தான் அடித்தது பாக்கியம். குழந்தையும் ஃப்ரீயாக கிடச்சிது, தொட்டிலும் ஃப்ரீயாக கிடச்சிது. தொட்டில் தூக்கி கிருஷ்ணனை போட்டால் போ, அவ்வளோதான் அவருக்கு வேலை. அதனால் நீலாம்பரம் திகம்பரம் சியாமல கோமலாங்கம் நீலாலகம் நீரஜலோச்சனம் தம் கோபாத்மஜம் கோஷகுட்டீரலோலம் கோவிந்தம் ஆந்தோலகதம் பஜாமி. இந்த தொட்டில் பிரம்மா தான் போட்டார், ஆனால் தான் போட்டேன்னு அவர் அதில் எழுதலையாம். இப்போ ஏதாவது டொனேஷன் பண்ணால், ஒரு டியூப்லைட் டொனேஷன் பண்ணால் கூட பைன்னு போட்டு நான் தான் டொனேஷன் பண்ணினா அவள் பேர் அட்ரஸு இமெயில் அட்ரஸ் எழுதி வச்சுருவாள். தங்கத்தொட்டில் போட்ட இந்த பிரம்மா, நான் தான் தங்கத்தொட்டில் டொனேட்டட் பை பிரம்மா அப்படின்னு அதில் எழுதலை அவர். அந்த பிரம்மா எழுதாத போனாலும் ஆழ்வார் எழுதிட்டார். பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ. பகவானே உனக்கு தந்து தொட்டில் போட முடியாது, நீ படி திரிவிக்கிரமனா நின்னான்னா தொட்டில் போட முடியாது, வையமளந்தானே. அதனால் வையமளந்தானா நிற்காம மாணிக்குரலனாக இந்த தொட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வேணும்னா காலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நம்மளால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. பெருசாகவும் ஆக்கிப்பா சின்னதாக ஆக்கிப்பா. இந்த நான் போட்ட தொட்டிலுக்கு ஏற்ற மாதிரி காலை சின்னதாக ஆக்கின்னு படுத்துக்கோன்னு தொட்டிலை போட்டார்கள்.
யசோதைக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு எல்லா கோபிகளும் வாசத்தளிக்க வந்தவாலாம். காலங்காலத்தில் வாசத்தளிக்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த காலத்தில் வாசத்தளித்து கோலம் போடுறதுன்னு உண்டு. இப்போ பாம்பேலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சா போகிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு கவலையே இல்லை. அதுமாதிரி அதை வாசத்தளித்து கோலம் போடுறதுன்னு உண்டு. அதனால் வாசத்தளிக்க வந்த கோபிக்கெல்லாம் விசாரிச்சா, ஏண்டி எச்சிமி யசோதைக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு தெரியுமோ? அவள் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொன்னால் முன்னாடி ஜோசியர். ஆண் குழந்தையெல்லாம் பெண் குழந்தை பிறக்க போகிறதுன்னு ஜோசியர் சொன்னார். ஜோசியர் பெண் குழந்தை பிறக்க போகிறது தான் சொன்னாரே தவிர, இப்போ வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு எங்கள் மாமியார் சொன்னான். அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னாலும் எங்கள் மாமியார் பார்த்துட்டு வந்துட்டா, யசோதைக்கு பிறந்த குழந்தை நேத்திக்கு பிறந்த குழந்த மாதிரி இல்லடி, யாரோ கொண்டு போட்ட மாதிரி இருக்குது. எல்லாரையும் பார்த்து முழிச்சு பார்க்குறது, எல்லாரையும் பார்த்து யார் போய் பார்க்குறோம் எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறதுன்னு ஒன்று எல்லோரும் பால் தயிர் வெண்ணையெல்லாம் எடுத்துன்னு ஓடி வரார்கள். கோபியா சுமிருஷ்டமணி குண்டல நிஷ்ககண்டியா சித்திரம்பரா பதிசிகாச்சுத மால்யவருஷா நந்தாலயம் சவலயா விரஜதீர்விரேஜு யாலோல குண்டல பயோதரஹார சோபா. பால் தயிர் வெண்ணையெல்லாம் எடுத்துன்னு வரார்கள். பரஸ்பரம் அந்த வெள்ள பாயல் தருவினையை ஒருத்தர மேலே ஒருத்தரை கொட்டிந்து ஓடுவார் விழுவார் ஊகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே வண்ணமாடங்கள் சூழ்த்திருக்கோட்டியூர். ஆழ்வாரை பொறுத்தவரையிலையும் மதுராங்கிறது அவர் பிறந்த அங்கே இருக்க மதுரை, அதுவே மதுரை. பக்கத்தில் திருக்கோஷ்டியூர், அதுதான் கோகுலம். அவருடைய பாவத்தில் அவரை எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் துவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன்னு பரஸ்பரம் அவர் பால் தயிராவா ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிந்து பஜனை பண்ணினார்கள். நந்தலாலா கி ஜெய் நந்த பாபா கி ஜெய் நந்தலாலா கி ஜெய் நந்த பாபா நந்தலாலா கி ஜெய் நந்த பாபா கி ஜெய் நந்தலாலா கி ஜெய் நந்த பாபா கி ஜெய் யசோதா மையா கண்ணையா கி ஜெய் யசோதா மையா யசோதா மையா கண்ணையா கி ஜெய் யசோதா மையா कन्हैया की जय रानी की जय राधा रानी की जय रानी की जय राधा रानी की जय वृषभानु दुलारी राधा रानी की जय वृषभानु दुलारी राधा रानी की जय महारानी की जय राधा रानी की जय महारानी बरसाने वाली की जय 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 बरसाने वाली की जय नंदलाला की जय नंद बाबा की जय नंदलाला की जय नंद बाबा की जय नंदलाला की जय नंद बाबा की जय नंदलाला की जय यशोदा मैया कन्हैया 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 की जय. கண்ணனுக்கு ஜெயகோஷம் பண்ணி பாட்டு பாடி ஆனந்தப்பட்டார்கள். அங்கே வயசான ஒரு கோபி இருக்கா, அந்த கோபியை கூப்பிட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த கோபி அட்சத்தை எடுத்துன்னு வந்தால், ஏன்னா நந்தகோபன் குழந்தை பிறக்கும்பொழுதே தொட்டில் ஆட்டினாலாம் அந்த பாட்டி. அதனால் நீங்கள் எனக்கே நீங்கள் தான் தொட்டிலில் பாட்டு பாடி என் பையனுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அந்த கோபி கையை பார்த்தால் கையில் சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்குது. அந்த குழந்தை கையில் சங்கு சக்கர ரேகை, காலில் தாமரை ரேகையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் பகவானுடைய அவதாரம் சொல்லியிருக்கு. நான் அப்புறமா கை காலை பார்த்துங்கோ, நமக்கும் சங்கு சக்கரம் இருக்கா பார்த்துக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாமே தவிர ஒரிஜினலாக சங்கரா சக்கரா பகவானுக்கு இருக்குது. நம்மனா வரைஞ்சிக்கலாம். அதை பார்த்துட்டு பகவான் தெரிஞ்சிருத்து. ஆஹா, இந்த குழந்தை பிறந்த டைமாக நமக்கு வயசாகிடுத்தேன்னு நினச்சின்னு இந்த பாட்டி இந்த குழந்தை லீலையெல்லாம் நம்ம பார்க்கணுமேனு அந்த அக்ஷதியை கிருஷ்ணன் தலையில் போட வந்துட்டு கடைசி அந்த தன் தலையில் போனால் நான் தீர்காயசாக இருக்கணுமேனு தாசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே. சிரஞ்சீவியாக இருக்கணும் தானே ஆசீர்வாதம் பண்ணுவா. சிரம் பாகின்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணினாலாம். லோகத்ரயைக ஜனகஸ்ய, ஏன்னா அவள் புரிஞ்சுதா, உலகத்துக்கே அப்பா இவர் தானே. லோகத்ரயைக ஜனகஸ்ய சுரோத்தமஸ்ய கிருஷ்ணஸ்ய சைஷவரசேன விமுக்த சித்தாக ஆயுர்வதந்தி புவி விஸ்மிருத வைபவாயே தேப்யோ நமோஸ்து சததம் விமலாசயேப்யகா.
லோகத்ரயைக ஜனகஸ்ய, உலகத்துக்கே அப்பா சுரோத்தமன் தேவாதி தேவன். அப்படி இருந்தால் கூட குழந்தையாக பார்க்கும்பொழுது அந்த பகவானுடைய பெருமையெல்லாம் மறந்து போயிடுச்சு வாழ்க்கை. அதனால் கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார்கள். மெதுவாக கிருஷ்ணன் தவழ ஆரம்பிக்கிறான். பாணிபியாமபிதா பாதாபியாம் ரிங்கந்தம் நந்த மந்திரே இதஸ்தத சஞ்சரந்தம் நந்த கோபாலமாஸ்ரயே. குழந்தை பிறந்த கிருஷ்ணன் மெதுவாக தவழ ஆரம்பித்தான். கிருஷ்ணன் பிறந்த உடனேயே அந்த கோகுலத்தில் தத ஆரபிய நந்தஸ்ய விரஜா சர்வசமிருத்திமான் ஹரேர் நிவாசாத்மகுணைஹி ரமா கிரீடமபுன் நிருப. வீட்டுக்கு வீடு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். கிருஷ்ணாவதாரம் கேட்டாலும் லட்சுமி கடாட்சம் நிறையும். கிருஷ்ணன் பிறந்தவனே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது. இந்த டயத்தில் தான் கம்சனுடைய ஒரு மந்திரி பூதனான்னு ஒருத்தி, அவள் பேர் பொருத்தமாக வச்சுருக்கா. பூத்தம் சுத்தமானவள் இல்லைன்னு அவளே வச்சுருக்கா. அந்த பூதனா அன்றைக்கே கம்சனுடைய மந்திரியாக இருந்திருக்கா. பெண்களுக்கு ஃபஸ்ட்டு மந்திரி போஸ்ட்டு கொடுத்தது கம்சன் தான். அந்த மந்திரி என்ன பண்ணினா, பூதனை அவள் ஒரு ராட்சசி தான். ஆனால் கோகுலத்தில் கிருஷ்ணனை பார்க்க வரும்பொழுது ட்ரெஸ் பண்ணிட்டு வராலாம். கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு என்ன, கிருஷ்ண கதை கேட்க வரவாலே கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரா. இப்போ கிருஷ்ணனை பார்க்க வரக்கூடிய இந்த பூதனை ராட்சசியாக இருந்தால் கூட வர வழியில் ஒரு பியூட்டி பார்லரில் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அந்த காலத்து பியூட்டி பார்லரில் ராட்சசியை கூட நல்ல பொண்ணாக ஆக்கி விடுவா. இந்த காலத்துலேயோ நல்ல பொண்ணை ராட்சசி ஆக்கி விட்ருவா. இந்த பியூட்டி பார்லர் அழகாக பண்ணின்னு இருக்கிற வாழை தலை பிரிச்சுக்கிற மாதிரி பண்ணி, அழகாக பாவாடை தாவணி போட்டு வாழை அழகாக ட்ரெஸ்ஸாக பண்ணி, நெத்திக்கு இருக்கிற வாழை நெத்திக்கு இல்லாமல் பண்ணி, நகை இல்லாத நகை நீட்டிக்கிற மாதிரி பண்ணி, இப்போ என்னமோ பியூட்டி பார்லர் வித்தியாசமாக இருக்குது. இப்போ பியூட்டிஷியனுக்கு போய் என்ன பியூட்டி சொல்லித்தரணும். அந்த பூதனை வரால். பூதனை வரதை பார்த்த உடனே கிருஷ்ணன் கண்ணை மூடிண்டாங்கிறார் பாகவதத்தில். சராச்சராத்மாச நிமீலிதேக்ஷணா. ஏன் கண்ணை மூடினானா, சாதுக்களை பார்த்த கண்ணால் இந்த அசத்து பூதனையை பார்க்க வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, ஏன் கண்ணை மூடினான்னா, என்கிட்ட வரத்துக்கு இவளுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு யோசித்து பார்த்தான். இவள் வந்து வாமனாவதாரத்தில் பலிச்சக்கரவர்த்தியை பொண்ணாக இருந்தவள் இவள். அந்த வாமனனை பார்த்த உடனே அவளுக்கு தோன்றுதான், ஆஹா இது மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினச்சிட்டாலாம். கடைசியில் வாமன பகவான் பலிச்சக்கரவர்த்தியை அடக்கின உடனேயே இந்த பையலை கொல்லணும்னு நினச்சாள். பகவான்கிட்ட எதை நினச்சாலும் அது சத்தியமாகும். பாலும் கொடுக்கணும் கொல்லணும்னு நினச்சதுனால அந்த பலிச்சக்கரவர்த்தி பொண்ணு தான் இப்போ வந்திருக்காள் பூதனா ரூபத்தில். அதை நினச்சிக்கிறானாம். கண்ணை முடிந்து நிமீலி தேட்சணா. அது மாத்திரம் இல்லை, சிவனை தியானம் பண்ணணும்னு கண்ணை முடிந்தானாம். ஏண்டானா சிவனுக்கு தான் விஷம் குடித்து ப்ராக்டிஸ். இந்த பூதனை விஷம்னா எடுத்துன்னு வந்திருக்கா. அதனால் விஷம் குடிக்கிறது முன்னாடி சிவனை கபலேஸ்வரரை கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு கேட்டான் கிருஷ்ணன், நீங்கள் ஏற்கனவே விஷம் குடிச்சிருக்கீங்களே எப்படி இருக்கும், கசப்பாக இருக்குமா உரப்பாக இருக்குமா எப்படி இருக்கும். சிவன் சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சிருக்கேன், அவ்வளோ மோசமாக இல்லை, பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னா சிவன். உடனே கிருஷ்ணன் சொன்னான், எனக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுத்து, ஒன்று பண்ணுங்கோ, நான் என்கிட்ட நீங்கள் வந்துருங்கோன்னு ரோஷ சமன்வித்தோ பிபதங்கிற. ரோஷன்னா சிவன். சிவனை தன்னிக்கிட்ட ஆவாகனம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணை முடினானா. நான் பாலை மாத்திரம் நான் குடிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் விஷத்தை நீங்களே குடிங்கன்னு சிவனை தன்னிடத்தில் ஆவாகனம் பண்ணிக்கிறதுக்காக கண்ணை முடிந்து கிருஷ்ணன் இருக்கான். அங்கேருந்து பூதனை வந்த உடனேயே யசோதா வாங்க மாமி வாங்கணும் உட்கார வச்சு ஒரு ஸ்டூலை போட்டு, ஆற்றுக்கு யாராக வந்தால் பால் கொடுத்து பாலோ காப்பியோ கொடுக்குற வழக்கம் உண்டு. நல்லா உட்காருங்கோ சொல்லிவிட்டு இந்த குழந்தைய பார்த்துக்கோன்னால். அந்த காலத்தில் ஒரு சம்பிரதாயம், குழந்தைய பார்க்க வர எல்லாமே ஆமையே அவா பால் கொடுப்பாள், அவள் அன்பு காட்டுறதுக்காக. அதனால தான் அந்த காலத்து குழந்தைக்கு எந்த மாமியை பார்த்தாலும் அம்மானு தோணுது. இப்போ அந்த சம்பிரதாயமே இல்லை. என்ன சொந்த அம்மாவே பால் கொடுக்க மாட்டேங்கிறா, அப்போ அங்கே பார்க்க வரவா கொடுக்க போகிறா. அதனால் அந்த பழைய கால சம்பிரதாயத்தை அனுசரித்து இந்த பூதனை விஷம் தடவின பாலை கொடுக்க, இந்த மாத்திருபாவத்தில் விஷத்தை கலக்கிறாளேன்னு நினச்சி இந்த கிருஷ்ணன் ரோஷ சமன்விதோ பிபத்து, அவளுடைய உயிரையும் சேர்த்து உரிய சா முஞ்ச அலமிதி பிரபாஷினி. விடு விடுன்னு கத்தினாலாம். விடு விடுன்னு 2 தடவை சொன்னதுனால இகலோக சௌக்கியமும் பந்தமும் வேண்டாம், சொர்க்க சௌக்கியமும் வேண்டாம், த்ரூ டிக்கெட் மோட்சத்தை கொடுத்து விடலான்னு சா முஞ்ச அலம் இது அலம்னு சொல்லிட்டா, போருன்னு விட்டாலாம். எப்போ போருன்னு சொல்கிறோமோ அப்போ தான் மோட்சம். வேணும் சொல்கிற வழியை இதாக கொடுத்துட்டே இருப்பான். அவள் அலம்னு சொல்லிட்டா, அலமிதி பிரபாஷினி. அவள் போருன்ன உடனே அவளுக்கு நேராக மோட்சத்தை கொடுத்தான். ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணின்ற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு காட்டுறான். கொஞ்சம் நேரம் தான் கடைசியில் அவள் சொந்த ரூபத்தில் பெருசாக விழுந்து கிடக்காள். அவள் எப்படி இருக்கான்னு இங்கே வர்ணிக்கிறார். அத்தியந்த கடினே கோரே பூதனாஸ்தன பர்வதே கிரீடந்தம் ஆஸ்ரயே கிருஷ்ணம் நந்த பாலக குஞ்சரம்.
இந்த பூதனை உடம்பு எப்படி இருக்குன்னு பெரிய விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். பாகவதத்தில் பூதனை வரும்பொழுதும் வர்ணிக்கிறார், போன பிறகும் வர்ணிக்கிறார். ருக்மிணியை வர்ணித்த வாயால், யசோதையை வர்ணித்த வாயால் அந்த சுகர் பூதனையை போய் வர்ணிக்கிறாரேன்னா, ஏன்னா கொஞ்ச நேரம் அவள் அம்மாவாக நடித்தாலே அந்த பாக்கியத்தை அவருக்கு கிடச்சிதேன்னு அவளை வர்ணிக்கிறார். இவளே ஒரு மலை மாதிரி இருக்கா, இவளுடைய மார்பு ஒரு மலை சிகரம் மாதிரி இருக்கான், மலை சிகரத்தில் ஒரு யானைக்குட்டி மாதிரி கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்காங்கிறார். அத்தியந்த கடினே கோரே பூதனாஸ்தன பர்வதே கிரீடந்தம் ஆசிரியே கிருஷ்ணம் நந்தபாலக குஞ்சரம். இந்த கதையிலேருந்து என்ன சாரம் தெரிஞ்சுக்கிறோம்னா, உண்மையான பக்தி இல்லாட்டா கூட பரவாயில்ல, பக்தனை மாதிரி வேஷம் போட்டாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான். இப்போ பூதனை அம்மா மாதிரி வேஷம் போட்டாலே தவிர பாலை கொடுக்கல, விஷத்தை தான் கொடுத்தான். இதோ ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் சொல்லுவாள். புள்ளியாருக்குன்னா குழக்கட்டை, அம்பாளுக்குன்னா சக்கரை பொங்கல், முருகனுக்குன்னா தேன் திணை, அனுமாருக்கு வடமாலேம்பா. அது மாதிரி திருப்பி பெருமாளுக்குன்னா லட்டு சொல்லுவாளே, அது மாதிரி இங்கே கிருஷ்ணனுக்கு என்ன நைவேத்தியம்னா வெண்ணெய்ன்னு சொல்லுவாள். இந்த பூதனை வெண்ணெய் கொண்டு வரலை, விஷத்தை தான் கொண்டு வந்தான். விஷத்தை கொடுத்ததுக்கே பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பிராப்த பாவஹா திருத பக்த வேஷோபி அகம் பவிஷ்யாமி சுராபிவந்தியா நாவாபகிம் ஸ்தன்ய விஷப்பிரதாத்ரி சா பூதனா மாத்ருபதம் சுபூஜ்யம். பாக்கி வேஷம் போட்டால் பகவானுக்கு பிடிக்காது. ஞானமே இல்லாமல் ஞானி மாதிரி வேஷம் போட்டால் பிடிக்காது. யோகமே தெரியும், ஒன்றுடைய யோகா படிச்சுட்டு நானே யோகினி வேஷம் போட்டால் பிடிக்காது. இது பாக்கி வேஷம் போட்டால் கிருஷ்ணனுக்கு பிடிக்காத விட பக்தி இல்லாமல் பக்தனை மாதிரி வேஷம் போட்டால் பிடிக்குமா. இப்போ நமக்கு பக்தி இல்லாட்டால் கூட ஒரு துளசி மாலையை போட்டுண்டு, ஒரு கோபி சந்திரத்தை போட்டுண்டு, பாடத்தறியதோ ஜாலரா போடுறதுமோ ஒரு ஜாலராவோ ஒரு பஜனை புஸ்தகம் எடுத்துன்னு வந்தாலே அந்த வேஷத்தை பகவான் மதிக்கிறானா. எப்படின்னா அதுக்கு அழகாக உதாரணம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறான். அந்த காலத்திலேயே இது மாதிரி இருக்க தெரியாது. கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம பாலை கறந்துட்டான்னா அந்த கண்ணுக்குட்டி செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவா, அந்த கண்ணுக்குட்டி மாதிரி வைக்கலில் ஒன்று பண்ணுவா, அது மாட்டுக்கிட்ட வைப்பா. அந்த மாட்டுக்கு தெரியும் இது ஒரிஜினல் கண்ணுக்குட்டி இல்லை, இது ஒரு வைக்கலால் பண்ணின கண்ணுக்குட்டி தான். இருந்தாலும் அந்த மாடு பாலை சுரக்கும். ஏன்னா அந்த ஒரிஜினல் இது பொம்மை தான் இது இருந்தாலும் அந்த ஒரிஜினல் கண்ணுக்குட்டியை நினச்சிட்டு இது பால் சுரக்கிறது. அது மாதிரி நமக்கு பக்தி இல்லாமல் பக்தனை மாதிரி வேஷம் போட்டால் கூட உண்மையான பக்தனை நினச்சிட்டு பகவான் நம்மளையும் அனுகிரகம் பண்ணுவான். அதனால் அப்பிராப்த, அண்ணா சொல்லக்கூடாது இந்த ஸ்லோகத்தை, ஆனால் அண்ணா சொல்கிறார் அப்பிராப்த பாவா, எனக்கு ஒன்றும் பாவம் பக்தியெலாம் இல்லை, பக்தனை மாதிரி வேஷம் போட்டுருக்கேன், திருத பக்த வேஷோபி. அப்படி இருந்தால் கூட என்னை எல்லாரும் தேவர்களும் என்னை கொண்டாடுவா. அகம் பவிஷ்யாபி சுராபிவந்தியா. ஏன்னா நாவாபக்கியம் ஸ்தன்ய விஷப்பிரதாத்ரி சா பூதனா மாத்ருபதம். அந்த பூதனைக்கே அம்மாவுக்கு கொடுத்த ஸ்தானத்தை கொடுத்தியே. வஞ்சனை செய்ய தாயூரு வந்த பே அலரி மண் சேர. திருமங்கையாழ்வார் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். பகவான் அம்மா மாதிரி வேஷம் போட்டான், மோகினி ரூபம். இன்னைக்கு தான் மோகினி வேஷம்லாம் போட்டுண்டார். மோகினி வேஷம் போட்டு பகவான் அமிர்தம் பரமானன்னு காட்டினான். அந்த அவதாரத்தையும் சேர்த்து சொன்னிக்கிறார். இவ அம்மா மாதிரி வேஷம் போட்டு விஷத்தை கொடுத்தாள். விஷத்தை கொடுத்ததுக்கும் பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினான், அவளுக்கும் சத்கதி கிடச்சிது. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, அந்த பூதனை செத்து போன பிறகு அவள் உடம்பை வெட்டி எரித்தார்கள். எரிக்கும்போது நல்ல வாசனை அடிச்சுதான். நல்ல மோட்சம் போகிறவருடைய உடம்பை எரியும் பொழுது வாசனை அடிக்குமா, நாராது. காசியில் போய் நிறைய எரிச்சுட்டே இருப்பாள். அதுவும் ஹரிச்சந்திரா காட்டு, இந்த மணிகர்ணிகா காட்டெலாம் நான் ஸ்டாப்பாக எரிச்சுட்டே இருப்பாள். ஆனால் நாரவே நாராது. அவள் படம் எரிச்சுட்டு இருப்பாள், இங்கே படம் குளிச்சுட்டே இருப்பாள். ஏன்னா காசியில் போகிறவாளுக்கு மோட்சங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். அந்த பணம் எரிஞ்சாலும் நாராது. சாதாரண நம்ம ஊர் பக்கத்துலேயே எரிச்சோன்னா நாற்ற பணம் நாரி பிடுங்கிறதும்பா. அப்படி இந்த உடம்பு எரியும் போது நாரணம் போகணும், அவளுக்கு நாரலையாம் வாசனை அடிச்சுதுங்கிறார். அதை சொல்கிறார். கடதூமஸ்ய சௌரபியம் அவக்ராய விரஜௌகசா கிமிதம் குத ஏவேதி வதந்தோ விரஜமாயு. ஏன்னா அதுவும் இவன் மினிஸ்டராக வேறு இருந்திருக்கா. இவளுக்கு நான் மினிஸ்டராக இருந்தால், சாதாரண மினிஸ்டராக இருந்தால் சந்தனக்கட்டை தான். மினிஸ்டர் யாராக போனால் சந்தனக்கட்டையெல்லாம் போடுவாள். ஏன்னா அது அவளை வாசனை அடிக்காது. அவளுக்கெல்லாம் நிறைய சுரண்டி இருப்பாங்கிறதுனாலேயே கொஞ்சம் இது சந்தனக்கட்டையை போட்டு வாசனையாக ஆக்குவோன்னு நினைக்குவான். இவளுக்கு யாரும் சந்தனக்கட்டையே போடாமையே இவளுக்கும் பகவான் சத்கதி கொடுத்தான். அதனால் அவள் உடம்பு எரியும்போது வாசனை அடிச்சுது அப்படிங்கிறார். பூதனை வந்துட்டு போனதுக்காக பகவானுக்கு ஒரு ரட்சை பண்ணினார்களாம். இங்கே ஒரு 8 ஸ்லோகம் பூதனா நிவாரண அஷ்டகம்னு, குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதை நீக்கிறதுக்குன்னு ஒரு 8 ஸ்லோகம் பாகவதத்தில்
தசமஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்துலேருந்து அந்த 8 ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்போ பூர்த்தி பண்ணுவோம். அவ்யாதஜோங்கிரிமணிமாம்ஸ்தவ ஜான்வசோரு யஜ்ஞோச்சுத கட்டிதட்டம் ஜடரம் ஹயாஸ்யஹ கிருத்கேசவஸ்துரைசைனஸ்து கண்டம் விஷ்ணுர்புஜம் முகமுருக்ரம ஈஸ்வரக்கம் சக்யக்ரதः சக கதோ ஹரிரஸ்து பశ్చాத் त्वत्पार्श्वयोर्धनुरसीमधुगाजनश्च कोणेषु शङ्खउरुगाय उपर्युपेन्द्रः ताक्ष्यः क्षितौ हलधरः पुरुषः समन्तात् इन्द्रियाणि हृषीकेशः प्राणान्नारायणोऽवतु श्वेतद्वीपपतिश्चित्तं मनोयोगेश्वरोऽवतु कृष्णिगर्भस्तु ते बुद्धिम् आत्मानं भगवान् परः क्रीडन्तं पातु गोविन्दः शयानं पातु माधवः व्रजन्तमव्याद्वैकुण्ठः आसीनं त्वां श्रियःपतिः भुञ्जानं यज्ञभुक्पातो सर्वग्रहभयङ्करः डाकिन्यो यादुधान्यश्च कूष्माण्डायैर्भगगृहाः भूतप्रेतपिशाचाश्च यक्षरक्षो विनायकाः कोटरा रेवती ज्येष्ठा पूतना मातृकादयः उन्मादाये ह्यपस्मारादेह प्राणेन्द्रियदृगः स्वप्नतृष्टा महोत्पाता वृद्धबालगृहाश्रये सर्वे नश्यन्तु ते விஷ்ணோர்நாம கிரகண பீரவகா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானுக்கே ரட்சை பண்ணுறது என்னடான்னா பகவானுடைய திருநாமம்தான். பகவானையும் நம்மளை காப்பாற்றுறது பகவானுடைய நாமங்கிறது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணனுக்கே ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு கிருஷ்ணன் நாமந்தான் கதின்னு பகவன் நாமத்தினுடைய பெருமையும் பசுவனுடைய மகாத்மத்தையும் காட்டுறான். அவள் என்ன பண்ணா, கோபுச்சேன பிராமயித்வா புனர் கோரஜதா கோமூத்திரேன ஸ்நாபயித்வான்னு இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாள், பசுவனுடைய வாழை தன் தலையை மேலே சுற்றிப்பா வாள், அது ஒரு ரட்சை. அதனால் இந்த பசுவனுடைய பின்னாடி உட்காந்து வச்சு கிருஷ்ணனை அதனுடைய வாளால் தலையில் 3 தடவை சுற்றி கோமூத்திரேன ஸ்நாபயித்வா, அந்த கோமூத்திரத்தினால் அபிஷேகம் பண்ணி அதனுடைய புழுதியெல்லாம் மேலே போட்டு அது சாணியினாலே நெத்திக்கு இட்டு, டைரெக்டாக சாணியில் இட்டுனா நமக்கு நன்னா இருக்காதுங்க தான் அதை விபூதி ஆக்கிட்டுக்கிறான். அது மாதிரி வச்சுக்கிறோம், இப்படி பல விதமாக நம்ம பண்ணிக்கிறோம். அதனால் இந்த கிருஷ்ணனை பகவானுக்கும் ரட்சை பண்ணுறது கோமாதாவும் பகவன் நாமமும் தான். இந்த கோமாதாவனுடைய பெருமையையும் பகவன் நாமத்துடைய பெருமையும் சொல்லி இந்த பூதனா மோட்சம் முடிக்கிறார். இதுக்கு தான் இது சின்ன கதை தான். இது கதை சின்னதாக இருந்தால் கூட இதுதான் விஸ்தாரமாக ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார். பாக்கி கதையெல்லாம் 2-3 லீலைகளை ஒரே சேர்த்து சொல்கிறார். இதை விஸ்தாரமாக சொல்லிவிட்டு இதுக்கு பலசுதி வேறு சொல்கிறார். ஏதது பூதனா மோட்சம் கிருஷ்ணஸ்யார் பகமத்புதம் சுனுயாத் ஸ்ரத்தையா மர்த்தியா கோவிந்தே லபத்தே ரத்திம். இதை கேட்குறவாளுக்கு கிருஷ்ண பக்தி ஏற்படும் என்று பெரிய பலஸ்ருதியை சொல்லி இந்த பூதனா மோட்சத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். மேலே கண்ணுடைய பால லீலைகளை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். நாளான்னைக்கு சாயங்காலம் பிரவச்சனம் கிடையாது, காலம்பரையே 10 மணிக்கு மேலே ஒரு பிரவச்சனத்தோடு பூர்த்தி பண்ணுறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. स्वजनहृदमलसरोवर विकसितसरसीरुहमृदुचरणा गम्भीरगमनाधरशीतलवदना ललितविशालललाटविभासितगोपीचन्दनतिलका जय जय कलिमदहरणा जय हरिनामवितरणा जय हितकर मृदुवचना शैलसमधीर उदारा करुणापारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय.